அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கிறது, இன்னொரு வசனம். இதுவும் நமக்கு தேவையான விஷயந்தான். இந்த நவீன காலத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, இது தப்பாக புரிஞ்சிருக்காங்க. என்ன வசனம்னு கேட்டால் 24வது அத்தியாயம் 31வது வசனம். இந்த வசனம் வந்து பெண்களுடைய ஆடை ஒழுங்குகளை பற்றி சொல்கிற வசனம். 24-31 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஆண்களுடைய ஆடையை பற்றியும் சொல்கிறது, பெண்களுடைய ஆடை ஒழுங்குகளை பற்றியும் சொல்கிறது. இந்த வசனத்தை வைத்து என்ன மாதிரி கருத்து மக்கள் மத்தியில் இருக்குன்னு கேட்டால், பெண்கள் வந்து முகத்தை எல்லாம் மறைத்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும், அப்படி தான் அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, பெண்களுடைய முகத்தை வந்து அவங்களுடைய கணவன், அவங்களுடைய தாய் தந்தையர் மாதிரி உறவினரை தவிர மற்றவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, முகத்தை பார்க்கக்கூடாது, கைகளையும் பார்க்கக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு கருத்துப்பட இந்த வசனத்தை அவங்க புரிகிறாங்க. அந்த வசனத்தில் உள்ள வாசகத்தை வைத்துக்கொண்டு எப்படி விளங்குறாங்க, முகத்தை மறைக்கணும், பெண்கள் அப்படி அதிகமான பேர் மறைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், ஒரு வசனத்தை வந்து ஒரு வசனத்தை இல்லை 2-3 வசனம் வருகிறது, அந்த வசனங்களை எல்லாத்தையுமே தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் பெண்கள் முகத்தை மறைக்கணும் என்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெண்கள் முகத்தை மறைக்கணும் என்று இந்த வசனம் சொல்லுகிறதா, அல்ல வேறு வேறு வசனங்களில் அதை பற்றி வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா, மறைக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா, மறைக்காமல் இருக்கலாமா, இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னா தெளிவாக வழங்கி கொள்ளணும். அதனுடைய நேரடி அர்த்தத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்ன சொல்லப்படுதுன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லில் மூமினாத்தி மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், பெண்களுக்கு உள்ள கட்டளை, எகுலுன்ன மின் அபுசாரிகின்ன அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். ஆண்களுக்கு இதே கட்டளை இருக்குது, குல்லில் மூமினீன எகுல்லு மின் அபுசாரிகும், ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். இந்த பார்வையை தாழ்த்தி கொள்கிற கட்டளை 2 பேருக்கும் உள்ளது. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், எகுலுன்ன மின் அபுசாரிகின்ன பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், ஒய்யாஃபல்ன ஃபுரூஜகுன்ன அவங்களுடைய கற்பை காத்து கொள்ளட்டும். இதுவும் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டளை தான். இதுதான் அடுத்து வர பெண்களுக்கு உள்ளது. ஒலா யுபுதீன ஜீனத்தகுன்ன அவங்களுடைய ஜீனத்தை அழகை வெளிப்படுத்த வேண்டாம், அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம், இல்லாமா லஹரமின்ஹா அதில் வெளியே தெரியக்கூடியதை தவிர, அதில் வெளியே தெரியக்கூடியதை தவிர அவங்க தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ஒல் எழுதறிப்புன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயுபிஹின்ன அவங்களுடைய முக்காடு தலையில் போடுற துணி இருக்குல்ல, அதை தங்களுடைய மார்பின் மீது செய்யட்டேன் போர்த்து கொள்ளட்டும். ஒலா யுபுதீன ஜீனத்துகுன்ன அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம், இல்லாலி பௌலத்துகின்ன அவருடைய கணவன்மார்கள், ஆபாயிகின்ன அவங்களுடைய தகப்பன்மார்கள், ஆபாயி பௌலத்துகின்ன மாமனார்கள் கணவனுடைய தகப்பன்மார்கள், அபுநாயிகின்ன அல்லது அவங்க பெற்ற ஆண் பிள்ளைகள், அபுநாயி பௌலத்துகின்ன அவங்க கணவனுடைய பிள்ளைகள் வேறு மனைவி மூலமாக அவங்க, இஹ்வானிகின்ன அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், பனி இஹ்வானிகின்ன அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரருடைய ஆம்பளை பிள்ளைங்க மக்கள், பனி அகவாத்திகின்ன அவங்க சகோதரி பிள்ளைங்க, நிசாயிகின்ன அல்ல அவங்கள போல பெண்கள், இவர்கள் மத்தியிலே தவிர மற்றவர்கள் மத்தியில் வந்து அலங்காரத்தை என்ன செய்ய வேண்டாம், வெளிப்படுத்த. இவங்க முன்னாடி அலங்காரத்தோடு இருக்கலாம், இந்த பட்டியலில் உள்ள ஆட்களாக இருந்தால் அலங்காரத்தோடு இருக்கலாம். அதே மாதிரி அவங்க மலகத்து ஐமான உண்ண அடிமைகளை பற்றி சொல்கிறது இப்போ இல்லை. அவி தாபியின கைலி உடல் 20 ரிஜாலி ஆண்களில் வந்து இந்த ஆசையெல்லாம் அற்றுப்போனவர்கள், 95-85 வயசு எல்லாம் அத்துப்போன ஆட்கள் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு தள்ளாத வயசு கிழவன் ஆம்பளையாக இருந்தால் அவர் முன்னாடி அலங்காரமாக இருப்பதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அபித்துஃபிலில்லதீன் லம் எழுகுரோல் அவராத்தி நிசாய் பெண்களுடைய அந்த அங்க அவயவங்களைத்தெல்லாம் புரிந்து கொள்ளாத குழந்தை பருவத்தில் உள்ளவர்கள், குழந்தை பருவத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, இந்த ஆண் பெண் வேறுபாடு பெருசாக விளங்காது. அந்த மாதிரி பருவத்தில் உள்ள சிறுவர்கள் இவர்கள் மத்தியில் என்ன செய்யலாம், நீங்கள் அலங்கரிச்சிட்டு இருக்கலாம் போகலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து முகத்தை எல்லாம் மறைக்கணுங்கிறது தான் சொல்லுது, அதை சொல்லவே இல்லை. இது என்ன சொல்லுதுங்கிறது விளங்காமல் முகத்தை மறைக்க சொல்கிறது, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அது முகத்தை தான் குறிக்குது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அது முகத்தை குறிக்கவில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றைய தினம் பெண்களுடைய ஆடைகள் குறித்து திருக்குரான் சொல்வது என்ன, அது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்ற விஷயத்தை பற்றி நம்ம நேற்று துவக்கி வைத்தோம். அதை இன்றைக்கு விரிவாக பார்க்கலாம். பெண்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் திருக்குரானில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லில் முமினீன முமினான ஆண்களுக்கு சொல்வீராக என்று சொல்லும்போது அவர்களை பார்வையை தாழ்த்த சொல்கிறான். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிற வசனத்தை நம்ம இப்போ எடுத்துக்கொள்வோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், குல்லில் மூமினாத்தி மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், எகுலுல்ன வென் அபுசாரிகின்ன
அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வீதியில் போகும்போது, வெளியே போகும்போது பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு உள்ளது. யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவங்களுடைய கற்பை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வீராக. இந்த விஷயத்தில் தப்பாக புரியுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேரடியான அர்த்தம், நேரடியாகவே எல்லாம் கரெக்டாக புரிந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக ஒலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லாமா லஹரமின்ஹா, அதில் வெளியே தெரிபவற்றை தவிர மற்றவைகளை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கிறது. இந்த வாசகத்தை பலரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பெண்கள் அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இருக்கு. இந்த ஜீனத்துக்கு என்ன அர்த்தம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது என்று அதிகமான பேர் தப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜீனத்துக்கு அழகுன்னு அர்த்தம் கிடையாது. ஜீனத்து என்பது அலங்காரம்னு அர்த்தம். அழகுக்கும் அலங்காரத்துக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அழகு என்றால் அவங்கள்ட்ட இயற்கையாக இருக்கிறது. அலங்காரம் என்று சொன்னால் வேறு பொருள்களை கொண்டு அவங்க மேக்கப் போடுவது, நகை அணிகிறது, லிப்ஸ்டிக் போடுறது, பவுடர் போடுறது, இதெல்லாம் அலங்காரம். அழகுன்னா அவங்க அல்லாஹ் கொடுத்த படைப்புடைய அம்சம். அதில் அவங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. அழகு என்றால் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்னு அதுக்கு பேர் அழகுன்னு சொல்லுவோம். அலங்காரம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிறது, கூடுதலாக வெளிப்புற சாதனங்களை வைத்து, வெளிப்பொருள்களை வைத்து நம்முடைய அழகை மேம்படுத்தி காட்டுவது. அது ஆடைகள் மூலமாக அலங்கரிக்கலாம், நகைகள் மூலமாக அலங்கரிக்கலாம், அல்லது பூக்கள் வைத்து அந்த மாதிரி தலை ஜோடனை செய்து அப்படி அலங்கரித்து கொள்ளலாம். அது மாதிரி அழகு சாதன பொருட்கள் எவ்வளோ விற்கிறது இல்லையா, அதை கொண்டெல்லாம் அலங்கரிக்கலாம். இதில் சொல்லப்படுறது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதை யார் யார் முன்னிலையெல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கலாம், அதைத்தான் இது பேசுகிறது. இந்த ஜீனத் என்பதற்கு அலங்காரம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்வதற்கு குர்ஆன்லேருந்து நிறைய ஆதாரம் பார்க்கலாம். நிறைய பேர் அழகுன்னு தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். ஜீனத்துன்னு அழகை வெளிப்படுத்தக்கூடாது, அழகை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அது முகத்தை தான் குறிக்கிறது, இப்படிலாம் சுற்றிக்கிட்டு அழகை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் செஞ்சுவிட்டு, அழகுண்டா என்ன, முகம்தான் அழகு, முகத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சுற்றிக்கிட்டு வியாக்கியானம் பண்ணுறாங்க. இந்த வசனம் சொல்வது முக அழகை சொல்லவே இல்லை, அலங்காரத்தை சொல்கிறது. அலங்காரம் தான் அந்த ஜீனத் என்பதற்கு அர்த்தம் என்று குர்ஆன்லேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். 15வது அத்தியாயத்தில் 16வது சூரா, அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வழக்க ஜஅல்னா ஃபிஸ்ஸமாயி புரூஜன், இந்த வானத்தில் நிறைய நட்சத்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஜையன்னாஹா, அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கொண்டு வானத்தை அலங்கரித்திருக்கிறோம். ஜையனண்ட ஜீனத்தில் உள்ளது. இந்த வானத்துக்கு எது ஜீனத்துன்னு எல்லாம் சொல்கிறான், நட்சத்திரங்கள். வானம்னு ஒன்று இருக்குது, அங்கங்கே தெரிய நட்சத்திரங்கள் அலங்காரம் அப்படின்னு சொல்கிறான். இந்த நட்சத்திரம் வானத்தை சேர்ந்ததா, வானத்துக்கு வெளியே உள்ளதா? வானத்துக்கு வெளியே உள்ளது. வானம் வேறு, நட்சத்திரம் வேறு. ஆனால் அந்த வானத்திற்கு நட்சத்திரம் அழகாக இருக்குன்னு சொல்லும்போது அல்லாஹ் ஜீனத்துங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறான்னு கேட்டால், வானத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தலை. வானத்தில் அங்கமாக இல்லாமல் அதே நேரத்தில் வானத்துக்கு அழகு தருகிற அந்த ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் ஜீனத்துங்கிற வார்த்தையை 15வது சூறாவில் 16வது வசனத்தில் இந்த ஜீனத்துக்கு சரியாக அர்த்தம் தெரிஞ்சால் தான் இதில் இந்த முகத்தை மறைக்கிற இந்த விஷயம்லாம் தெளிவாகும். ஜீனத்துக்கு அழகுன்ற அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி 37வது சூறாவில் 6வது வசனத்தில் சொல்கிறான், இன்னா ஜையன்ன சமா துன்யா, இந்த துன்யாவுடைய வானம். துன்யாவுடைய வானம்னா கீழ்வானம், 7 வானம் இருக்கு இல்லையா, வானம்னு வைங்களேன். இன்னா ஜையன்ன சமா துன்யா, இந்த துன்யாவுடைய வானத்தை, அதாவது முதல் வானத்தை நம்ம அலங்கரித்திருக்கிறோம். பி ஜீனத்தினில் கவாகிப், நட்சத்திரங்கள் என்ற ஜீனத்தை கொன்று. ஜீனத்துங்கிற வார்த்தையை சொல்கிறான்ல, கவாக்கிம் நட்சத்திரம். வானத்திற்கு, முதல் வானத்திற்கு நட்சத்திரங்கள் ஜீனத்தாக இருக்குது. அப்போ முதல் வானத்தில் நட்சத்திரம் இருக்குது இல்லை, வானத்துக்குலாம் ரொம்ப கீழே இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் தான் தாண்டி போனால் தான் என்ன இருக்கேன், வானமே வரும். ஆனால் பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த நட்சத்திரம் இருக்கும்போது இந்த வானத்துக்கு ஒரு அழகாக இருக்குது. இந்த வானத்தில் லைட் எறிகிற மாதிரி. வானத்துக்கு நட்சத்திரத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே. நட்சத்திரத்திற்கும் வானத்திற்கும் மத்தியில் உள்ள தூரம் பல கோடி மைல் தொலைவில் உள்ள தூரம் இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்தில் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த நட்சத்திரம் வானத்துக்கு ஜீனத்துங்கிறான். வானத்தை ஒட்டியாக இருக்குது, வானத்தில் ஒரு பகுதியாக இல்லை, வானத்துக்கு ஒரு கவர்ச்சி தருகிறது. வானத்துடைய பொருளாக இல்லாமல் இருந்து, வானத்தில் ஒரு அங்கமாக அந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் இருந்து, ஆனால் பார்க்குறதுக்கு வானத்துக்கு ஒரு அழகு தருகிறதா இல்லையா?
அதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால் நட்சத்திரங்கள் என்ற ஜீனத். இப்போ ஜீனத்துங்கிற இதே வார்த்தையை தான் இங்கேயும் அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான் 37:6. அதே மாதிரி வந்து 41வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஓ ஜையன்ன சமா துன்யா, இந்த துன்யாவுடைய வானத்தை, அதாவது கீழ் வானத்தை, முதல் வானத்தை நாம் அலங்கரித்திருக்கிறோம், பி மசாபிக, விளக்குகளால் அலங்கரித்திருக்கிறோம். விளக்குன்னா நட்சத்திரம் தான் எல்லாம் சொல்கிறான். இந்த கீழ் வானத்தை விளக்குகளால் என்ன செய்திருக்கிறோம், அலங்கரித்திருக்கிறோம். அப்போ இந்த விளக்குகள்னு சொல்கிறான, விளக்குகளை கொண்டு வானத்தை அலங்கரிக்கிறோங்கிறான். அப்போ இந்த விளக்கு வானத்துக்கு ஜீனத்து. விளக்கு, இந்த நட்சத்திரங்கள் வந்து வானத்துக்கு ஜீனத். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தில் ஒரு பகுதியா, வானத்தில் ஒரு அங்கமா? இல்லை, வானத்துக்கு வெளியே இருந்து வானத்துக்கு அழகு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 50வது சூறாவுலையும் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அஃபலம் எல்துரு இல சமாயி ஃபௌகஹும், அவங்க மேலே உள்ள அந்த வானத்தை சிந்தித்து பார்க்கவில்லையா, கைஃப பனையனாக, அதை எப்படி நம்ம அமைத்திருக்கிறோம், ஓ ஜையன்னாகா, அதுக்கு அலங்காரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 50வது வசனத்தில், 50வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அதே மாதிரி 67:5 என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த முதல் வானத்திற்கு விளக்குகளால் அலங்கரித்திருக்கிறோம் 67:5, அதுலேயும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இந்த பூமி இருக்குது, இந்த பூமியில் வந்து புற்பூண்டுகள்லாம் முளைச்சி பசுமையாக இருக்குன்னு வைங்க, பார்க்க ஒரு அழகாக இருக்கும். அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னா ஜால்னா மா அருள் அருளி, பூமியின் மீது உள்ள அந்த பொருட்களை வந்து ஜீனத்தன் லஹா, பூமிக்கு ஜீனத்தை ஆக்கியிருக்கிறோம். பூமியுடைய அங்கமாக அது, பூமியில் முளைத்திருக்கக்கூடிய நெல், புல், பயிர்கள், மரம், மட்டைகள்லாம் இருக்குல்ல, பச்சைகள்லாம், அதுகளெல்லாம் வந்து பூமிக்கு பார்த்து அழகாக இருக்குது. காஞ்சி போன பூமியை விட இந்த பசுமையான பூமி பார்க்குறதுக்கு என்ன செய்யுது, ஒரு கவர்ச்சியாக இருக்கா இல்லையா? இந்த பொருள்கள் வந்து பூமியோட அங்கமாக, இது தனி பொருள். வேறு ஒரு பொருளை கொண்டு என்ன செய்கிறது, அந்த பூமிக்கு அழகை ஏற்படுகிறது. அப்போ பூமிக்கு வந்து பயிர் பச்சைகள் ஜீனத்துன்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஜீனத்துடைய அர்த்தம் நம்ம விளங்கிக்கிறதுக்காக வேண்டி, ஜீனத்துங்கிற வார்த்தை இப்படித்தான் குர்ஆன் பூரா பயன்படுத்தப்படுது. ஜீனத்து என்று சொன்னால் ஒரு பொருள் இருக்குது, அது வேறு ஒன்றை கொண்டு அழகுபடுத்துறது, அலங்கரிப்பது, அதுக்கு பேர் தான் ஜீனத்து என்று சொல்வதற்கு இந்த வாசகம் ஆதாரமாக இருக்குது. எப்படி? இன்னா ஜால்னா மா அலுல் அருளி, இது 18வது அத்தியாயம் 7வது வசனம். ஜீனத்தன் லஹா, இந்த பூமியில் உள்ளவற்றை எல்லாம் பூமிக்கு ஜீனத்தை ஆக்கியிருக்கிறோம் அப்போ அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 7வது அத்தியாயத்தில் சொல்கிறான், இல்லை வந்து பள்ளிவாசலுக்கு நம்ம போகிறோம்ல, பள்ளிவாசலுக்கு போகும்போது உங்கள் ஜீனத்தை வந்து கடைப்பிடியுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு போகும்போது என்ன செய்யுங்க, ஜீனத்தை கடைப்பிடியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த இடத்துல ஜீனத்துக்கு அழகுன்னு கொடுக்க இயலுமா? அப்போ அழகாக இருக்கிறவங்க மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வரணும்னு வந்துடும். விளங்குதா? யார் அழகாக இருக்கிறானோ அவன் தான் பள்ளிவாசலுக்கு வர முடியும். இயற்கை அழகாக இல்லாத ஒருத்தன் உனக்கு ஜீனத்து இல்லை போ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடும். அழகு அல்ல இது. கொஞ்சம் அலங்காரமாக வாங்க, வெளி முசாவர் மாதிரி வராமல், பிச்சைக்கார மாதிரி வராமல் பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, கொஞ்சம் நீட்டாக வரணும். பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க என்பதற்கு தான் புது ஜீனத்துக்கும், உங்களுடைய ஜீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கடைப்பிடியுங்கள். இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதுலையும் என்ன செய்யுங்க, ஜீனத்தோடு வாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் இது 31வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஜீனத்துக்கு அழகுன்னு கொடுக்க இயலுமா? அழகாக இருக்கிறவங்களாம் பள்ளிக்கு வேண்ட அர்த்தம் செய்ய முடியுமா? ஜீனத்துக்கு அந்த அழகுங்கிற அர்த்தம் கிடையாது. இது 7:31 இருக்கிறது. அதே மாதிரி வந்து உலகத்தில் எல்லாம் சில செல்வங்களை கொடுக்குறான் மனிதர்களுக்கு. அந்த செல்வங்கள்னால அவனுக்கு ஒரு அலங்காரம், கவர்ச்சி கிடைக்கிறது. ஒன்றுமே மனுஷன் அவனாக தான் இருக்கிறான், அதே மனுஷன்தான், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அவனுக்கு இல்லைன்னா கோடிக்கணக்கான சொத்து உள்ளவனுக்கு அது அலங்காரமாக இருக்குது. அவனுக்கு அந்த பொருள்கள் மூலமாக என்ன செய்யுது, அவனுக்கு ஒரு அலங்காரம் கிடைக்கிறது, ஒரு கவர்ச்சி கிடைக்கிறது, மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு கிடைக்குதுல்ல. அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர, கழுதைகள், குதிரைகள், கோவேறு கழுதைகள், இவற்றையெல்லாம் நாம் படைத்திருக்கிறோம். லி தர்க்கபுஹா, நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் படைத்திருக்கிறோம். ஒரு ஜீனத்தன், உங்களுக்கு ஒரு அலங்காரமாக இருப்பதற்காகவும் படைத்திருக்கிறோம். அந்த கழுதை குதிரைலாம் வாகனங்கள் இருக்கும்போது அது ஒரு கவர்ச்சியாக இருக்குமா இல்லையா, ஒரு ஈர்ப்பாக இருக்குமா இல்லையா? நடந்து போகிறத விட குதிரையில் ஜம்முண்டு போனால் பார்க்குறதுக்கு என்ன கவர்ச்சியாக இருக்குமா இல்லையா? ஒரு காரில் போய் இறங்குனா அது ஒரு ஜீனத்து. அது அப்போ இந்த காரு வந்து நம்முடைய ஒரு அங்கமாக, நமக்கு வந்து காரு ஜீனத்துன்னா நம்முடைய ஒரு பாற்ற காரு என்பது நம்ம வேற, காரு வேறு, நம்மில் ஒரு அங்கம் இல்லை. நம்முடைய கைகால் முகம் தான் நம்முடைய அங்கம். ஆனால் இந்த நமக்கு தந்திருக்கிற கழுதை, குதிரை, கோவேறு கழுதைகள் அல்ல அன்னைக்கு சொல்கிறான். இன்றைக்கி காரு இதெல்லாம் வச்சுக்கிறோங்க. அன்னைக்கு இருந்த வாகனம் கழுதை, குதிரை, கோவேறு கழுதைகள், இவற்றையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். உங்களை ஏறி செல்வது ஒரு நோக்கம். ஏறி செல்வது மட்டும் இல்லை, அதில் ஒரு கம்பீரம் இருக்கும். அது ஏறி செல்லும்போது பார்த்தா என்ன செய்யும், கொஞ்சம் வசதியான ஒரு ஆள்,
கொஞ்சம் கெத்தான ஒரு ஆள், ஒரு அந்தஸ்தான ஒரு ஆளுன்னு பார்க்குறவங்க நினைப்பாங்க. அதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஜீனத்துங்கிறான். ஜீனத்துன்னு அவனுக்கே உள்ள அழகா அல்லது வெளிப்பொருளை கொண்டு ஏற்படக்கூடிய கண்ணியமா, வெளிப்பொருளை கொண்டு ஏற்படக்கூடிய மதிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பொருள்களால் ஏற்படக்கூடிய கவர்ச்சி, ஈர்ப்பு, அதுக்கு தான் ஜீனத்துன்னு சொல்வது. இது 16வது சூறாவில் இப்போ 8வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அது எல்லாமே ஜீனத்துங்கிறான். ஒன்றுமில்லாத முசாஃபருக்கு ஜீனத்து கிடையாது. நமக்கு ஏதாவது காரு, பங்களா, காசு பணம், சொத்து, சுகம் எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னால் அது என்னது? நமக்கு ஒரு ஜீனத். ஜீனத்து என்று சொன்னால் அது எப்படி நமக்கு ஜீனத்தாகும்? நம்முடைய பார்ட்டாது, நம்முடைய வீடு நம்முடைய உறுப்பா, நம்முடைய கடை நம்முடைய ஒரு அங்கமா, அது வேற, நம்ம வேற. ஆனால் அப்படி ஒன்று நமக்கு இருப்பது நமக்கு ஒரு ஜீனத்தாக இருக்குது. அப்படி ஒன்று நமக்கு இருக்குமே. ஆனால் நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நமக்கு ஒரு ஜீனத்து, நமக்கு 4 நிறுவனங்கள் இருந்தால் அது நமக்கு ஒரு ஜீனத்து, நமக்கு நிறைய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் இருந்தால் அது ஒரு ஜீனத்துன்னு சொல்கிறோம்ல. அல்லாஹ் அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ஒமா ஊதீத்தும் மின் ஷையின், உங்களுக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இப்போ மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் உள்ள ஒரு வசதி வாய்ப்புகளும் ஒரு ஜீனத்துஹா, இங்கே உள்ள ஜீனத்துமாக இருக்கிறது. இங்கே உலகத்தில் உங்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் தருகிறானோ அது உங்களுக்கு ஜீனத்து. அது எப்படி ஜீனத்தாகும்? என்னுடைய உறுப்பு அது அழகுன்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். அலங்காரம்னு சொன்னால் ஓகே, நமக்கு அதனால் ஒரு அலங்காரம் இருக்கிறது. அலங்காரம்னா என்னென்னா ஈர்ப்பு, பார்ப்பவர்களுக்கு அவன் ஈர்க்கப்படுவான். சொத்து பத்து வச்சுருக்கிறவனை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, முசாஃபிரை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அவனை ஈர்க்க மாட்டாங்க, இவனை ஈர்ப்பாங்க. அந்த ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் தந்திருக்கிற எல்லாருமே, எல்லா பொருள்களுமே உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளாகவும் இருக்கிறது, அதோட ஒரு சீனத்தாகவும் இருக்கிறது. தேவைக்கும் பயன்படுத்திக்கிறோம், தேவை இல்லாமல் அப்படி ஒன்று இருக்கிற ஒரு மனநிறைவு, அப்படி ஒன்று நம்மள்கிட்ட இருந்தால் ஒரு சந்தோஷம், ஒரு கவர்ச்சி உள்ளதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். 28-60 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த ஜீனத்துக்கு நிறைய உதாரணம் எடுத்து காட்டுற காரணம் என்னென்னு கேட்டால், நிறைய அறிஞர்கள் அழகு அழகுண்டே போட்டு என்ன செய்கிறாங்க, ஜீனத்துன்னு அழகு, அழகுண்டா முகம்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜீனத்துக்கு அழகுன்னு எங்கேருந்து எடுத்தீங்க? அது முகம்தான் எங்கேருந்து எடுத்தீங்க? முகத்தை மறைக்கணுங்கிறது தான் இந்த வசனத்தை எடுத்து நிறைய காட்டுறாங்க. அதில் ஒரு வசனம் இது, அதுக்கு உள்ள வசனம் இல்லை இது. அதே மாதிரி 28வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அந்த காரூன் என்று ஒருத்தன் இருந்தான். ஃபிரௌனுடைய மூசா நபி காலத்தில் இருந்த ஃபிரௌன் ஆட்சியில் இருந்தான். காரூன் ஆட்சியில் இல்லாமல் பெரிய பணக்காரனாக இருந்தான். அப்போ அவன் இந்த காரூனுங்கிறவன் பெரிய ஒரு வசதி மிக்கவனாக இருக்கிறதுனால கௌரவம் பிடிச்சி அலைஞ்சாண்டு எல்லாம் சொல்லிட்டு வர்றான். அதை பற்றி சொல்லும் பொழுது ஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஜீனத்திஹி, இந்த காரூன் சமுதாயத்துக்கு முன்னாடி வந்தான். ஃபி ஜீனத்திஹி, அவனுடைய ஜீனத்துகளோடு வந்தான். ஜீனத்தோடு வந்தான் என்ன அழக, அவனுடைய அல்லாஹ் படைச்ச அழகோடு வந்தான்ற அர்த்தமாக இல்லை. அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த செல்வங்களெல்லாம் காட்டுற விதமாக புடைசூழ, பிள்ளைக்களை ஆட்கள் தூக்கிட்டு வர, பவனி வர, எல்லாரும் அந்த மாதிரி காட்டுறது இருக்குல்ல, அதான் ஜீனத்து. அவன் தன்னுடைய ஜீனத்துகளோடு புறப்பட்டான். ஜீனத்து என்று சொன்னால் மக்களை ஈர்க்கக்கூடிய அலங்காரங்கள், அந்த அலங்கார பொருள்களோடு புறப்பட்டான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஜீனத்து வருது. ஜீனத்து என்று அவனுடைய அழகோடு புறப்பட்டான்னு சொல்ல முடியாது. அழகு எப்பவும் உள்ளது, மனுஷன்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஜீனத்து என்பது சில நேரத்தில் அதை காட்டுவான், சில நேரத்தில் காட்ட மாட்டான். மேக்கப் போட்டால் ஜீனத்து, கழுவி விட்டால் ஜீனத்து இல்லை, அப்படி இருக்கா இல்லையா? ஜீனத்துங்கிறது இருக்கும் போகும், அழகுங்கிறது இருக்கும் போகும், இருந்துக்கிட்டே இருக்கும், அது மாறாது. அது 28-79 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மற்ற மனைவிமார்கள் மாதிரியே கொஞ்சம் ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணுறாங்க. ரசூல்லாட்ட என்ன செய்கிறாங்க, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருமானம் இல்லை, அவங்களுக்கு சின்ன ஒரு ஆட்டு பணம் வச்சுருந்தாங்க. அந்த கனிமத்து பொருள் இந்த மாதிரியான ஒரு வருவாய் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. ஜக்காத்து பணத்தை அவங்க தொட மாட்டாங்க. கஜானாவில் நிறைய இருந்தால் கூட ஜக்காத்தை தொட மாட்டாங்க. அப்போ அதிலேருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தானே கொடுப்பாங்க. ஆனால் அந்த மனைவிமாருக்கு பத்தலை, நீங்கள் கொடுக்கறது போதுமானதாக இல்லை, எங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே டார்ச்சரே பண்ணாங்க. எல்லோரும் திட்டம் போட்டு வைத்து கொண்டு செஞ்சாங்க, நீங்கள் கொடுக்குற செலவினங்கள் போதுமானதாக இல்லைன்ற உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு டிக்ளேர் பண்ண சொல்கிறான். யா யுஹன் நபியே குல்லி அஸ்வாஜிக்க, நீங்கள் உங்கள் மனைவிமார்ட்ட போய் சொல்லிவிடுங்க. என்ன சொல்லிடுங்க, இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஒரு ஜீனத்தஹா, இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை, கவர்ச்சின்னா என்ன, ஆடை அலங்காரம், தட்டுமுட்டு சாமான்கள், தளவாடங்கள், இதான கவர்ச்சி, இதுதான் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஃபதஆலைனா வாருங்கள், மத்தியுக்குன்ன சர்ரிஹுக்குன்ன சராகன் ஜமீலா, அந்த வாழ்க்கை எனக்கு தர முடியாது, அழகான முறையில் உங்களை விடுவித்து விடுகிறேன், நம்ம பிரிஞ்சுக்கிடுவோம், உங்களுக்கு என்னால் இவ்வளோ தான் தர முடியும், இதை விட எனக்கு நிறைய வேணும் அப்படின்ற அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால்
இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய ஜீனத்தும் இந்த ஜீனத்துக்காக தான் எடுத்து காட்டினேன். ஜீனத்து உங்களுக்கு நோக்கமாக இருந்தால் நீங்கள் பிரிஞ்சுக்கிறலாம் தாராளமாக, உங்களை வலுக்கட்டாயம் நான் வச்சுக்கிற விரும்பலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான்ல. அவங்க எங்களுக்கு நீங்கள் தான் வேணும், அந்த செல்வம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ரெண்டாவது விஷயம். நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் ஜீனத்தகா, அதன் ஜீனத்தையும் நீங்கள் விரும்பினால் என்றால் அழகுன்ற அர்த்தம் இங்கே இந்த அலங்கார பொருள்கள், இந்த உலகத்தில் உள்ள அலங்கார பொருள்கள் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நமக்கு முடியாது, அது நம்மக்கிட்ட இல்லை என்று சொல்லிடுங்க. இது 33வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஃபிரௌனை போய் மூசா நபி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும் பொழுது இந்த அற்புதங்களை செஞ்சு காட்டுறாங்க. இது வந்து சூனியம்ட்டாம மூசா நபி அந்த கைத்தறியை போட்டு பாம்பாக மாற்றி காட்டுறாங்க. இதை நம்ப முடியாது, இது சூனியம், எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு போட்டி வச்சுக்கிறோமான்னு போட்டி வச்சுக்கிறோன்ட்டாங்க. அப்போ என்ன செய்கிறேன், என்னைக்கு போட்டி வைக்கிறது, போட்டி ஒரு டேட்டு போடணும்ல, ஒன்று அதுக்கு சொல்கிறான் இதுக்கும் யோமு ஜீனா, ஜீனத்துடைய நாள், அதாவது அவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுற நாள் ஒன்று இருக்குது, பெருநாள், அவங்களுக்கு பெருநாள், ஊர்லாம் திருவிழாவாக இருக்கும், அந்த நாளில் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் கூட நிறைய வரும். அந்த போட்டி வைக்கும்போது கூட எல்லா மக்களும் எப்போ வந்து கலந்து கொள்வாங்கன்னு கேட்டால் ஒரு பண்டிகை திருவிழான்னு சொன்னால் நிறைய மக்கள் அதில் வந்து என்ன செய்வாங்க, வந்து பார்வையாளர்களாக கலந்துக்கிடுவாங்க. அதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுக்கும் யோமு ஜீனா, ஜீனத்துடைய நாள். ஜீனத்துடைய நாள் எதுக்கு சொல்லுவாங்க, எந்த நாளில் எல்லோரும் அலங்காரமாக இருப்பாங்களோ, புது ட்ரெஸ்ஸை போட்டு நகை நட்டை போட்டு ஒரு மாதிரியாக மினுக்கிக்கிட்டு இருப்பாங்களோ அந்த நாளுக்கு பேர் தான் இது யோமு ஜீனத்துன்னு பேர். அப்போ ஜீனத்துடைய நாள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அன்னைக்கு வந்து ஆட்கள்லாம் அழகாகவே ஆயிடுவாங்களா? இதுக்கு ஜீனத்துக்கு அழகுன்னு கொடுத்தா அந்த ஒரு நாள் எல்லோரும் அழகாயிருவாங்களா? அந்த ஆள்லாம் அழகாக மாட்டாங்க, ஆளுக்கு அலங்காரமாவாங்க, அலங்காரத்தை தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். அப்போ அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய பெருநாளை கூட யோமு ஜீனத்துன்னு சொல்லலாம். வரக்கூடிய பெருநாள் வருது, அன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், வழக்கமான அணிகிற ஆடையை விட கொஞ்சம் சிறப்பான ஆடையை அணிவோம், கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் என்னது, யோமு ஜீனா. அப்போ ஜீனத்துடைய நாள் தான் அந்த போட்டி நடக்கிற நாள் அப்படின்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவன் சொன்ன வார்த்தை யோமு ஜீனான்னு சொல்கிறான். அந்த ஜீனாக்கு என்ன அர்த்தம், இது 20வது சூறாவில் 59வது வசனத்தில் இது வருகிறது. அப்போ ஜீனத்துக்கு என்ன அர்த்தம், அலங்காரம், கவர்ச்சின்னு அர்த்தமே தவிர இயற்கையாக அல்லாஹ் கொடுத்துருக்கிற அழகு இருக்குல்ல அந்த அழகு கிடையாது. அதுபோக வந்து இது அது போக ஒன்றும் இல்லை. சாமுரிங்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் மூசா நபி வந்து அல்லாஹ் வர சொல்கிறான். மூசா நபி வந்து தூர் சீனா மலைக்கு போயிடுறாங்க, வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி, இந்த வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வர சொல்கிறான். அவர் போயிடுறாரு. போன பிறகு என்ன செய்கிறாங்க, இங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து வழிகட்டு போயிடுறாங்க. சாமுரிங்கிற ஒருத்தன் ஒரு காளமாடு மாதிரி செஞ்சு அதில் எதை கொண்டு செய்கிறான்னு கேட்டால் அந்த மக்கள்கிட்ட உள்ள நகை நட்டெல்லாம் கொண்டு வர சொல்கிறான். தங்கத்திலே கொண்டு வர சொல்லி காளை மாடு மாதிரி சிற்பத்தை உண்டாக்கி இதுதான் கடவுள், உங்கள் இறைவன் இதுதான், மூசா நபி ஏமாந்து எங்கேயே போயிட்டாரு அப்படின்னோடனே அதை நம்பி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டானுவன். அதை பற்றி சொல்லும்போது மூசா நபி கோபமாக வந்து விசாரிக்குமா என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்னடா செஞ்ச, ஏன்டா அப்படி கெடுத்துப்பட்ட மக்கள்னு கேட்கும் பொழுது அப்போ அவன் சொல்கிறாங்கன்னா உலாக்கின் ஹம்மில்னா அவுசாரம் ஜீனத்தில் கௌமி, இந்த கௌம் சமுதாயத்துடைய ஜீனத்து இருக்குல்ல அந்த ஜீனத்துகளை கொண்டு என்ன செஞ்சோம், அதை வந்து அந்த அலங்காரம்னா நகை நட்டுகளை போட்டு வந்து நாங்கள் அந்த சிற்பத்தை உண்டாக்கிட்டோம், அதை செஞ்சவுடனே வந்து அந்த காளை மாடு மாதிரி உண்டாயிடுச்சின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நகை நட்டுகளை எல்லாம் கொண்டு போய் போட்டு இந்த காளை மாடை உண்டாக்குனாங்கல்ல, அதை சொல்லும்போது நகை நட்டை பற்றி பேசும்போது ஜீனத்துன்னு சொல்லப்படுது. ஜீனத்தை போட்டவுடனே என்ன செஞ்சிருச்சு, அது வந்து காளை மாடை. அப்போ ஜீனத்துக்கு என்ன அர்த்தம், நகை நட்டு அலங்காரங்கள் தான், ட்ரெஸ்ஸில் அலங்காரம் பண்ணுறது, நகை நட்டில் அலங்காரம் பண்ணுவது, இந்த மாதிரி அலங்காரத்தான் குறிக்கும். 20வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் இருக்கிறது. குரானில் வரக்கூடிய ஜீனத்துலாம் அவ்வளவுதான். எந்த இடத்துல ஜீனத்துன்னு வந்தாலும் சரி, ஒரு இடத்தில் கூட அழகு என்கிற அர்த்தத்தில் வரவே கிடையாது, ஹதீஸ்லையும் கிடையாது, அரபி மொழியிலையும் கிடையாது. அப்போ ஜீனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவன் இருக்கிற ஒருத்தன் வந்து தன்னை வந்து கூடுதல் அழகாக காட்டுவதற்காக வேண்டி என்னத்தையாவது புற சாதனங்களை கொண்டு அவன் செய்கிற காரியத்துக்கு பேர் தான் ஜீனத். அப்போ நம்ம வசனத்துக்கு திருப்பி வரணும். எப்படி வரணும், மூமினான பெண்களுக்கு சொல்வீராகன்னு சொல்லும் பொழுது ஒலா யுபுதீன ஜீனத்தகுன்ன, அவங்களோட ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. பெண்கள் வந்து முகத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜீனத்துனா என்ன, இயற்கையாக அல்ல அவங்கள படைச்சிருக்கிறது, ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது உங்கள் கண்ட்ரோலில் உள்ளது கிடையாது. இயற்கையாக இருக்குது, அழகாக இருக்கனால கருப்பு பெண்டை பூசிக்கிற முடியுமா, அது முடியாது. அல்லாஹ் என்ன மாதிரி படைச்சிருக்கானோ அப்படி தான் இருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஜீனத்தும் பண்ணிக்கிறலாம், இருக்கிறது பத்தலைன்னு சொல்லி நகை நட்டை போட்டுக்கிறோங்க, பவுடரை போட்டுக்கிறோங்க, என்ன வேண்டாம் ட்ரெஸ்ஸில் வகையான ட்ரெஸ்ஸை போட்டு அலங்கரிச்சிக்கிறோங்க, வளையலை போட்டுக்கிறோங்க, மோதிரத்தை போட்டுக்கிறோங்க, இதெல்லாம் அலங்காரங்கள் தான். இந்த அலங்காரங்கள் செய்கிறது கூடும், ஆனால் அந்த அலங்காரங்கள் செய்து விட்டால் அதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது.
ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன, அந்த அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாது? கணவன், அது அவங்களுடைய தகப்பன்மார்கள், கணவனுடைய தகப்பன்மார்கள், அவங்க பெற்ற புள்ள, கணவனுடைய பிள்ளைங்க, சகோதரனுடைய பிள்ளைங்க, சகோதரிகளுடைய பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களை போல பெண்கள், அடிமையை விட்டுருவோம். அல்லது இந்த ஆசையெல்லாம் மற்றுப்போன தள்ளாத வயசில் இருப்பான்ல, அந்த வயசுடைய கிழவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கு முன்னாடி நீங்கள் அலங்காரமாக இருந்துட்டு போங்க. யாருக்கு? கணவன் முன்னாடி அலங்காரமாக இருங்க, மாமனார் முன்னாடி அலங்காரமாக இருங்க, கணவனுடைய பிள்ளைகள் முன்னாடி, உங்கள் பிள்ளைகள் முன்னாடி, உங்கள் அண்ணன் தம்பி முன்னாடி, அவங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் அலங்காரமாக இருந்து கொள்ளலாம். இதில் சொல்லப்பட்ட உறவினர்களை தவிர மற்றவங்க மத்தியில் அலங்காரம் செய்துட்டு போகாதீங்க. ஒரு பொது இடத்துக்கு வர்றோம்னா பலர் இருப்பாங்க, அலங்காரத்தை தவிர்த்து கொள்ளணும். அலங்கரித்துட்டு போகிறது என்பது நம்மளை கூடுதலாக காட்டுறதானே. அலங்கரித்தல் என்பது நம்மளை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்று அந்த அழகை உயர்த்தி காட்டுவது என்பது வந்து அது காட்டலாம். கணவனை ஈர்ப்பதற்காக காட்டலாம், அது மாதிரியான அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த அலங்காரங்களை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த வசனம் சொல்வது வலா யுபதீன ஜீனத்தகுன்ன, ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்றால், அலங்காரம் செய்தால் என்ன செய்யக்கூடாது? வளையல்கள் அதெல்லாம் போட்டுட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் வர்றீங்கன்னா மோதிரம்லாம் போட்டு வந்தீங்கன்னா அலங்காரம், மோதிரம் அலங்காரம், கையில் இருக்கிற வளையல்கள் அலங்காரம். லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னு வைங்க, லிப்ஸ்டிக்கே போடுறது தப்பு கிடையாது, வீட்டுக்குள்ளே போடுறது தப்பு கிடையாது. கணவனுக்காக போடலாம், தகப்பனு முன்னாடி போடலாம், அதெல்லாம் போட்டுக்கிட்டு வரலாமான்னா வரலாம், போடலாமான்னா போடலாம். யாருக்கு போடலாம்? இந்த உறவினர்களுக்கு, குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த உறவினர்களுக்கு முன்னாடி இப்படி செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்ட நிலையில் வெளியே வந்தோம்னு சொன்னால் அதை கலைச்சிடணும். வெளியே வரும் பொழுது சாதாரணமாக தான் நீங்கள் வரணும், அலங்காரத்தோடு வரக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பெண்கள் உடைக்கு என்ன தடை வருதுன்னு கேட்டால், அலங்காரத்தோடு வெளியே வரக்கூடாது, முகத்தை மறைச்சிட்டு வரக்கூடாதுன்னு இந்த வசனத்தில் இல்லை. வேறு இதுக்கு சம்மந்தமாக வேறு வசனங்களையும் சொல்லுவார்கள். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்ப்போம். அந்த அலங்காரத்திலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு அலங்காரத்துக்கு விதிவிலக்கு கொடுக்குறான். அலங்காரத்தோடு வெளியே வரக்கூடாது. இல்லாமல் அகரமின்கா, வெளியே தெரிந்தே தீரக்கூடிய அலங்காரத்தை தவிர அப்படின்னு சொல்கிறான். வெளியே தெரிஞ்சே தீரக்கூடிய அலங்காரம் என்ன? நம்ம அணிகிற ட்ரெஸ் இருக்குது பாருங்களேன், அதுவே அலங்காரம் தானே. இப்போ நான் போட்டுக்கிற சட்டை எனக்கு அலங்காரம் தானே, நீங்கள் போட்ட ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அலங்காரம் தானே. அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சட்டையை கட்டிட்டு போகலாமா? அந்த அலங்காரம் வெளிப்பட்ட தீரும். ட்ரெஸ்ஸை தவிர அந்த அலங்காரத்தில் வந்து எல்லாமே வந்து நமக்கு அலங்காரம் தான். நம்ம போடக்கூடிய ஆடைகள் எல்லாமே அலங்காரம் தான். அந்த அலங்காரத்தில் வந்து நகை நட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சு தான் ஆகணும்னு கிடையாது. ஆனால் ட்ரெஸ்ஸுங்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நிர்வாணத்தில் போயிடும். அப்புறம் நிர்வாணம் வந்து அதை விட மோசமாக போயிருமா இல்லையா? அதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இல்லாமல் அகரமின்ஹா, அந்த அலங்காரத்தில் எது தெரிந்தே தீருமோ அதை தவிர, எது தெரிந்தே தீரும்? ஆடைகள். இது அலங்காரம் தான், இந்த அலங்காரம் தெரிஞ்சு தான் தீரும். இந்த அலங்காரம் வெளியாகலாம். உங்களுடைய ஆடைகளில் உள்ள அலங்காரமாக இருந்தால் என்ன செய்யலை, அது பிரச்சனை. ஆடையே ஒரு அலங்காரம் தானே. இந்த புர்கா அணிகிறாங்கன்னா புர்கா அலங்காரமாக தானே இருக்குது, எல்லாமே அலங்காரம் தான். புர்கா அலங்காரமாக இருக்குன்னா புர்காவை எடுத்துட்டோம்னா அப்போ அசிங்கமாக போயிருமே, அப்படி அர்த்தம் கிடையாது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அலங்காரத்தில் இருந்து ஒரு அலங்காரத்துக்கு விதிவிலக்கு கொடுத்துட்றான். அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த அலங்காரத்தில் வந்து இல்லாமல் லஹரமின்ஹா, வெளியே தெரிந்தே தீருமே, அதை தவிர. வெளியே தெரிந்தே தீருங்கிறது எதுக்கு சொல்கிறது? ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் சொல்கிறது. வேறு எந்த ஒன்றும் வெளியே தெரிந்த அவசியம் கிடையாது. நகை நட்டு அதெல்லாம் வெளியே தெரிய அவசியம் இருக்கா? மோதிரத்தை காட்டி தான் ஆகணுமா? வளையல் காட்டி தான் ஆகணுமா? அது மறைச்சிடலாம், கரெக்டாக அது மறைச்சி கொள்ளலாம். அதில் க்ளவுஸு போட்டு அதில் என்ன செய்யலாம், அது எடுத்துகிட்டு போயிடலாம், அது முடியும். ட்ரெஸ்ஸே எடுத்துட முடியுமா? அது முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மொத்தத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர்கள் தங்கள் அலங்காரங்களில் வெளியே தெரியப்பற்றை தவிர, வெளியே தெரிபவை என்பது ட்ரெஸ்ஸை தான் குறிக்கும். அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு அலங்காரம் இருக்குது. எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் அலங்காரம் தானே. எதுக்கு இத்தனை வகையாக நம்ம ட்ரெஸ் போடுறோம்? அது ஒரு அலங்காரத்தில் தானே இருக்குது. நம்ம ஒரு அலங்காரமாக இருக்க போய் தான் அதை பார்த்தா நல்லா இருக்குது, நல்ல சட்டை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ நம்முடைய ட்ரெஸ்ஸே ஒரு அலங்காரமாக இருக்குது. அப்போ அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடிஞ்சால் அர்த்தம் வேறு மாதிரி விபரீதமாக போயிடும். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த அர்த்தம் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அழகான வார்த்தையை போட்டு அதை விதிவிலக்கு பண்ணிடுறான். இது வந்து முதல் வரி எப்படி செய்யுது? அதாவது ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, வெளியே தெரிபவற்றை தவிர. இந்த வாசகத்திலிருந்து இது உடை சம்பந்தப்பட்டதை பேசலை. இது முகம் மறைத்தலை பற்றி, முகம் திறக்கிறத பற்றியோ இது பேசவே இல்லை. இது முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து அதே வசனத்தில் தான் அடுத்த வரி என்னன்னு கேட்டால், ஒல் எல்ரிபன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன,
ஹுமுருங்கிற வார்த்தை வந்து அரபியில் வந்து ஹிமாருங்கிறதுக்கு பன்மை. இது ஹுமுர், அவர்கள் தங்களுடைய ஹுமுறுகளை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். ஹுமுர்னா என்னென்னு விளங்கிக்கிறேன். ஹுமுர் என்கிற வார்த்தை அரபியில் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஹுமுர்னா பன்மை, இது ஒருமை வந்து ஹிமார். ஹிமார்னா ஒரு 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 பொருளுக்கு பேர், ஹுமுர் என்றால் பன்மை. அப்போ ஹிமார் என்று எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், தலையில் போடுற ஒரு துணி இருக்குது, தலையில் போட்டு இப்படி வந்து மார்பு வரைக்கும் வரும், அதுக்கு பேர் தான் ஹிமார்னு சொல்லுவாங்க. துப்பட்டாங்கிறாங்கல்ல, துப்பட்டா, அதைத்தான் விளங்காமல் ஹிஜாப் ஹிஜாப்னு சொல்லி தெரியுறாங்க. இப்போ ஹிஜாப்னு அது இல்லை. ஹிஜாப்னா முழுசாக மறைக்கிறது, அது பிறகு வரும். ஹிஜாப் நம்ம ரசூலுல்லாஹ் மனைவிக்கு மட்டும்தான் ஹிஜாப், நமக்கு இல்லை. இருந்தாலும் உலக வழக்கத்தில் இதை ஹிஜாப்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது ஹிஜாப்புங்கிறாங்க? இப்போ தலையில் போட்டு இப்படி போடக்கூடிய முக்காடுங்கிறாங்கல்ல, முக்காடை துப்பட்டா, அதுக்கு போகிறது தான் ஹிஜாப்புங்கிறாங்க. அது ஹிஜாப்பு கிடையாது, வழக்கத்தில் சொல்லிட்டு, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு விஷயம் என்னென்னு கேட்டால், உங்களுடைய பெண்கள் வந்து தங்களுடைய ஹிமார்களை, தலையில் போடக்கூடிய அந்த துண்டை வந்து மார்பு வரைக்கும் இப்போ இறக்கி போட்டுருணும். ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டால் கூட அதையும் இப்படி போட்டோம்னு நினச்சிங்க, ஒரு ஆண்களால் வந்து ஈர்க்கப்படாமல் அது வந்து தடுக்கும் என்பதற்காக வேண்டி எல்லாம் சொல்லி காட்டினா ஹுமுருங்கிற வார்த்தை. இந்த ஹுமுரு ஹிமாருங்கிற மாதிரி ஜில்பாப்ன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது அரபியில், இதுக்கு வேறு ஹிமார். இந்த ஹிமாருங்கிற வார்த்தை மாதிரி அரபியில் என்ன இருக்குது, ஜில்பாப்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஜில்பாப் என்றாலும் ஹிமார் என்றாலும் ரெண்டுமே ஒன்று தான். வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஹிமார்னு சொன்னால் தலையில் போட்டு இது வரைக்கும் வரும், ஜில்பாப்னு சொன்னால் இன்னும் கீழே வரைக்கும் போயிடும். பெரிய சால்வ மாதிரி போடுறாங்கள்ல, அது ரெண்டு ஒன்று தான், ஒரே பர்பஸுக்குள்ளது தான். அந்த பர்பஸ்லேயே அதிக நீளமாக இருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஜில்பாபு, நீளம் குறைவாக இருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, ஹிமார். அப்போ இதில் சில வசனத்தில் ஜில்பாபுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அடுத்து அந்த வசனத்தில் அப்புறம் பார்ப்போம். இந்த வசனத்தில் வர்றது என்னென்னா ஹிமார். அப்போ ஹிமாரை போட்டுக்கொள்ளுங்கள், மார்புகள் மீது என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய ஹிமாரை போட்டுக்கொள். அடுத்த கட்டளை இது என்னன்னு கேட்டால், இதில் முகத்தை மூடுன்னு வருமா? தலையில் போட்டு இப்படி போட்டுக்கொள்வதாக இருந்தால் அது முகத்தை மூடாது. இவங்க முகத்திலையும் மூடக்கூடிய முகத்திரைன்னு சில மொழியாக்கங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு முகத்திரையை போட்டுக்கிறங்கன்னா, முகத்திரையை போட்டுவிட்டால் மொத்தம் கண்ணும் சேர்ந்து மூடி போயிடும். இப்படி தலையில் போட்டு இப்படி போட்டால் என்ன ஆயிரும், இவங்க கண்ணை திறக்கிறாங்களா, அதுக்கு இல்லாமல் அப்படி போயிடும். அப்படி அவங்க சொல்கிறதே இல்லை. அதனால் அந்த அர்த்தமே அதுக்கு வராது. இந்த ஹிமாருக்கு நீங்கள் அர்த்தத்தை விளங்கிறதா இருந்தால், ஒரு ஒரு ஹதீஸில் வருது, என்ன வருதுன்னு கேட்டால், பருவமடைந்த பெண்களாக இருந்தால் அவங்க வந்து ஹிமார் அணியாமல் அவங்க தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சின்ன பிள்ளைகளுக்கு தொழுகை ட்ரைனிங் கொடுக்குறோம், அது பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பருவம் அடையும் வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்கல்ல, அப்போ இந்த ஹிமார் அதெல்லாம் தேவையில்லை, அது பயிற்சி கொடுக்குறது தானே, அவங்களுக்கு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் லா யக்பலுல்லாஹு ஸலாத்த ஹாயிதின், பருவமடைஞ்ச ஒரு பெண்ணுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லா பி ஹிமாரின், ஹிமார் இருந்தாலே தவிர, அந்த ஹிமார் இருந்தால் தான் தொழுகை எல்லாம் ஏற்றுக்குருவான். சரி, இந்த ஹதீஸ் பிரகாரம் ஹிமாரை போட்டு தான் தொழணுங்கிறாங்கல்ல. எந்த ஒரு குரூப்லையும், இஸ்லாத்தில் உள்ள குரூப்பிட்ட போய் கேளுங்க, தொழுகைக்கு முகத்தை மறைக்கலாமான்னு கேளுங்க, தொழுகைக்கு முகத்தை மறைக்கலாமான்னு கேளுங்க. தொழுகைக்கு மறைக்கக்கூடாது, நெத்தி படணும் அதெல்லாம் பட வேண்டியிருக்கனால தொழுகைக்கு மறைக்கக்கூடாது. அல்லாஹ் நோக்கி நிற்கிறதுனால தொழுகைக்கு முகத்தை மறைச்சி நிற்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ இந்த என்ன வருதுன்னு கேட்டால், ஹிமாரு போட்டால் தான் தொழுகையை செல்லும்னா, இந்த ஹதீஸுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, ஹிமாருக்கு முகத்தை மறைக்கிற துணி இல்லை, இப்படி துணிங்கிறாங்க. இதே ஹிமார் தான் ஆயத்துலேயும் வருது. ஆயத்தில் வரும்போது முகத்தை மறைக்கிற துணின்றுக்கிட்டு இல்லாத அர்த்தத்தை போய் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் வரும் பொழுது முகத்தை மறைத்தாலே தவிர ஒரு பெண்ணுடைய தொழுகை செல்லாதுன்னு அர்த்தம் செய்யணும். அவங்க சொல்கிற அர்த்தப்படி பார்த்தா ஹிமார்னா என்ன, முகத்தை மறைக்கிற ஆடை, அது கிராமர்லேயும் கிடையாது, ஹதீஸுகள்லையும் கிடையாது. இவங்களா முகத்திரைன்னு ஒரு அர்த்தத்தை தப்பாக செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆயத்துக்கு வந்து முகத்திரையை போட்டுக்கொள்ளணும் அதில் சொல்லி பார்க்குறாங்க, ஜீனத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க, நிற்கலை. ஜீனத்துங்கிறது அலங்காரத்தான் குறிக்குது. அடுத்த வசனத்துக்கு வந்துடுறாங்க, அடுத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஹிமார் போட சொல்லுகிறான். ஹிமார் என்றால் முகத்திரை, முகத்திரை கிடையாது, தலை துண்டு தான் அது. ஹிமாருங்கிறது பேர் என்னது, முகத்தை மறைக்கிற திரை கிடையாது, தலையில் போடுகிற ஒரு துண்டு. தலையில் போடுகிற ஒரு துண்டு கொஞ்சம் நீளம் குறைவாக இருந்தால் அது ஹிமார். இன்னும் கொஞ்சம் நீளம் வந்து நல்ல சால்வை பெருசாவெல்லாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன, ஜில்பாபு. அப்போ ஜில்பாபு ஹிமார் என்பது ஒரே பர்பஸுக்கு உள்ளது, அளவில் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதனுடைய நீளத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர ரெண்டுமே ஒரு தலையில் போட்டு மார்பில் போடக்கூடிய ஒரு துணிக்கு பேர் தான் ரெண்டுக்குமே. இப்போ நம்ம இந்த ஹிமாருக்கு அர்த்தம் செய்வதற்கு வேறு எங்கேயும் போகாமல் இந்த ஹதீஸுக்கு வந்துடுவோம். இந்த ஹதீஸில் வந்து ஹிமாருக்கு என்ன அர்த்தம் இவங்க செஞ்சாங்க, முகத்திரை அப்படி தானே செஞ்சாங்க, முகத்தை மறைக்கணுன்றாங்க. அந்த அர்த்தம் செய்ய இப்போ அல்லாஹ் வந்து தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான், முகத்திரை போட்டிருந்தாலே தவிர முகத்தை அப்படி தான் தொழுகணும். ஒரு பெண்ணு தொழுவதாக தானே செய்யணும் இவங்க அர்த்தப்படி.
இவங்க சொல்லக்கூடிய இந்த ஹிமாருக்கு அந்த ஆயத்தில் அர்த்தம் செஞ்ச மாதிரி இந்த ஹதீஸுக்கும் அர்த்தம் செய்வார்களே ஆனால் என்னவாக, தொழுகும்போது இப்படி தலையில் போட்டு இப்படி போட்டு என்ன செய்யணும், மொத்தம் கண்ணும் தெரியாது மூஞ்சும் தெரியக்கூடாது, அப்படி நின்று நீங்கள் தொழுகணும்னு வரும். அப்படியான்னு கேட்டால் இந்த தொழுகைக்கு மறைக்கக்கூடாது. அப்போ இது தானே ஆதாரம் காட்டுறீங்க, ஹிமார் தானே வந்திருக்குது. அப்போ ஹிமார் கரெக்டாக அர்த்தம் தெரியுது. இப்போ மட்டும் தொழுகையை பற்றி சொல்லும்போது ஹிமாருக்கு கரெக்டாக அர்த்தம் செஞ்சிடறாங்க. ஹிமார்னு சொன்னால் தலையில் போட்டு இப்படி போட்டுக்கொள்வது, அதானே, அதே தான் குரானில் இருக்குது. அப்போ எந்த ஹிமாரை போட்டால் தொழுகை செல்லாதுன்னு சொல்லப்படுகிறதோ அந்த ஹிமார் தான் குரான்லேயும் வந்திருக்கிறது. அப்போ அந்த இடத்துல திருப்பி போனோம்னா அது என்ன அர்த்தம் வருதுன்னா, ஒல் எதிரிப்புன பி ஹுமுரிஹின்ன, அவங்களுடைய ஹிமார்களை, ஹிமார் என்றால் முக்காடு துணிகளைன்னு வச்சுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நீ கருத்தை விளைங்கிறங்க. முக்காட்டு துணி, அது துப்பட்டா ஏதோ ஒரு பேர், அந்த துணிகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அலா ஜூபிஹின்ன, மார்புகள் மீது போட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு கட்டாயம்னு சொன்னால் இது கண்டிப்பாக இது முகத்தை மறைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆதாரம். முகத்தை மறைக்கிறதா இருந்தால் இப்படி போட முடியாது, அவங்க செயல்படவே முடியாது. முகத்தை இப்படி மறைக்கிறாங்க. முகத்தை மறைக்கிறவங்க கண்ணு மட்டும் தெரியறதுக்காக என்ன செய்கிறாங்க, இப்படி போடுவது கிடையாது. இப்படி போட்டு இப்படி கீழேருந்து போடுறாங்க. கீழேருந்து போடுவதற்கு பேர் ஹிமார் கிடையாது, மேலேருந்து போடுவதற்கு பேர் தான் ஹிமார். நீங்கள் மேலேருந்து போட்டிங்கன்னு சொன்னால் கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி போடுவீங்க, அவன் தொண்டு ஓட்ட விட்டு வச்சுக்கணுமா? அப்போ அப்படியா சொல்லுங்கள், அப்படி கிடையாது. அதனால ஹிமார் போட சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே தவிர அந்த சால்வை போட்டோம்னா என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் அந்த ஆண்களுடைய பார்வையை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் அதில் சொல்லப்படுது. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் என்ன வரல, முகம் மறைத்தல்கிற வரல. ஒரு 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 வசனம் தான், அதில் ரெண்டு டாபிக் இருக்குது. ஒன்று ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஜீனத்துக்கு அலங்காரம் தான். அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு அழகுன்னு சொல்லி முகம்னு கொண்டு போகிறீங்கன்னு அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு ஆன்சர் கிடையாது. அது இது போல் நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்குது, அது வேறு இருக்குது. உங்களை ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்ச பிறகு ரசூல்லா காலத்தில் பெண்கள் முகத்தை மறைக்கவே இல்லை என்பதற்கு நிறைய சம்பவங்கள் நான் ஒன்றா சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த அர்த்தத்தை விளங்கிக்கிறதுக்காக வேண்டி. அடுத்ததாக ரெண்டாவது கட்டளை என்ன, உங்களுடைய ஹிமார்களை மார்பின் மீது போட்டுக்கொள்ளுங்கள். ஹிமாருக்கு மீனிங் என்னன்னு கேட்டால், தலையில் போடுகிற சிறிய அளவிலான ஒரு துண்டு. சிறிய அளவுன்னா மார்பு வரைக்கும் இறங்கிடும், சிறிய அளவு. இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுன்னா என்னது, ஜில்பாப். ரெண்டில் எது போட்டாலும் ஓகே தான், ஹிமார் போதுமானது. இன்னும் கொஞ்சம் பெரிய வசதியாக இருந்துச்சுன்னா பெரிய துணியும் போட்டுக்கிறோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி பர்பஸுக்குள்ளது தான். அதுக்கடுத்து ஒலாயுபதீன ஜீன, இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒலாயுபதீன முழுசாக அந்த வசனத்தை வாய்ச்சிருவோம்ல, ஒலாயுபதீன ஜீனத்தை உண்ண, அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ரெண்டாவது அதை சொல்லி காட்டுறோம். முதல் சொன்ன மாதிரி ரெண்டாவது சொல்லிவிட்டு யாருக்கு வெளிப்படுத்த வேண்டாம்னு அந்த பட்டியல், இல்லாளி பௌலத்திகின்ன, கணவன்மார்களுக்கே தவிர, அவ் ஆபாயிகின்ன, அவங்களுடைய தகப்பன்மார்களுக்கே தவிர, அவ் ஆபாய் பௌலத்திகின்ன, கணவனுடைய தகப்பன்மார் மாமனார்மார்களுக்கு தவிர, அவ் அபுனாயிகின்ன, அவங்களுடைய புதல்வர்களுக்கு தவிர, அவ் அபுனாய் பௌலத்திகின்ன, அது கணவனுடைய புதல்வர்களுக்கு தவிர, அவ் இஹ்வானிகின்ன, அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு தவிர, அவங்க முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம். அவ் பனி இஹ்வானிகின்ன, சகோதரனுடைய மகன்களுக்கு பிள்ளைகளுக்கே தவிர, அவ் பனி அகவாத்திகின்ன, சகோதரிகளுடைய பிள்ளைகளை தவிர, அவ் நிசாயிகின்ன, அவங்களை போன்ற பெண்கள் மத்தியில் பெண்களாகவே இருக்கிறாங்க, எவ்வளோ அலங்கரிச்சிட்டு இருந்துட்டு போகிறாங்க. அவ் நிசாயிகின்ன, அவங்களை போன்ற பெண்கள் மத்தியிலே தவிர, அவமா வழக்கு தைமானகுன்ன, அடிமைகளுக்கு முன்னாடியே தவிர இப்போ அடிமைகள் கிடையாது. அபித்தாபியின கையில் உளில் இருப்பத்தி மினர் ரிஜாலி, ஆண்களில் இந்த ஆசைகள் அற்றுப்போன வயசான தள்ளாத வயசு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே தவிர, அபித்திஃபிலல்லதீன் உள்ள மெலுகுர் அல் அவுராத்தி நிசாய், பெண்களுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ளாத வயதில் இருப்பார்களே, அப்படிப்பட்ட சிறுவர்களுக்கு முன்னாடியே தவிர மற்றவங்க முன்னாடி அலங்கரிக்கக்கூடாது. இவங்க முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் உள்ள ஆட்கள் முன்னாடி எவ்வளோ ஒன்றால் மேக்கப் போட்டுக்கிட்டு எவ்வளோ ஒன்றால் அலங்காரம் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம், பெண்கள் இருக்கலாம். ஏன்னா கணவன் அவன் அனுபவிக்கிற உள்ளவனாக இருக்கலாம். அது இவங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள் வராது. மற்றவங்களாம் யாருன்னு கேட்டால் அவன் மகரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்தெந்த அலங்காரம் செஞ்சாலும் வேறு மாதிரியான சிந்தனைகள் அவங்களுக்கு வராது. அப்போ வேறமான சிந்தனைகள் யாருக்கு வராதோ அவங்க முன்னிலையில் நீங்கள் அலங்காரத்தை வைத்து கொள்ளலாம். வேறு சிந்தனை வரக்கூடியவங்க முன்னாடி அலங்கரிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் கெடுக்கிறீங்க, நீங்களும் கெட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கான எல்லாம் செஞ்சிடலாம். அதுக்கு அடுத்தது ஒலா எழுதிப்புன அர்ஜுலிகின்ன, அந்த வசனத்தில் ஆடை ஒழுங்கு சம்பந்தமான வேறு இன்னொரு கட்டளை, தங்களை கால்களை கொண்டு அடித்து நடக்க வேண்டாம். லியோலமா யுஹ்வீனமின் ஜீனத்துகின்ன, மறைத்திருந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி, மறைத்திருக்கிற அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி கால்களை அடித்து நடக்க வேண்டாம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மறைத்திருக்கிற அலங்காரம் வெளிப்படும்னா இப்போ வெளிப்படும். மறைத்திருக்கிற அலங்காரம் என்று சொன்னால் காலில் உள்ள அலங்காரங்கிறது கொலுசு தான்.
காலில் உள்ள அலங்காரங்கிறது கொலுசு கிலுசு போட்டுருப்பாங்களே, காலுக்கும் நகை போடக்கூடிய வழக்கம் பெண்களுக்கு இருக்குது. உலகம் பூராமல் இருக்குது. ரசூல்லா காலத்திலையும் இருந்தது, எல்லா காலத்திலையும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அதை என்ன செய்வாங்கன்னா இப்போ காலை தூக்கி அடிக்கும்போது தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. காலில் உள்ள அலங்காரம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அலங்காரங்கிறது கை முகத்தை நிப்பாட்டுறது அல்ல, காலிலும் ஒரு அலங்காரம் இருக்குது. அந்த அலங்காரத்தை எப்போ தெரியும்னா சும்மா சாதாரணமாக நடந்து போனீங்களும் தெரியாது. தூக்கி கால் அடித்து பார்த்தா பின்னாடி இருந்து பார்க்குறோன்னு செய்யும். அந்த கால் தூக்கும்போது உங்களுக்கு அந்த அலங்காரம் அணிந்திருக்கிறது, நகை போட்டிருப்பது, கொலுசு போட்டிருப்பது, அதுகளெல்லாம் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க. குறிப்பாக அந்த அலங்காரம் வெளிப்படுத்துவது என்பது தான் மனிதனை ஒரு சபலத்துக்கு உள்ளாக்கும். உங்களுக்கும் கேடு தரும், அவங்களையும் கெடுத்துரும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது சொல்லிட்டு ஒ தூபு இலல்லாஹி ஜமியன், அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள், ஐயுகல் முமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு இந்த வசனம் முடிகிறது. அப்போ இந்த வசனத்தில் உள்ள அர்த்த பிரகாரம் 3 கட்டளை தான் மொத்தமே இருக்குது. 3 கட்டளை. ஒன்று ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தியே தீர வேண்டிய ஜீனத்தை தவிர, ட்ரெஸ்ஸுகளை தவிரன்னு 1. ஹிமார் போட வேண்டியது 2. 3வது காலில் உள்ள அலங்காரம் வெளியே தெரியணும் என்பதற்காக வேண்டி அடித்து என்ன செய்யக்கூடாது, நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு கட்டளை. இந்த 3 விஷயத்துலையும் பெண்களுடைய உடையில் முகம் மறைக்கிற ஒரு கான்செப்ட் வரவே இல்லை. முகத்தை மறைக்கிறத பற்றி இதில் சொல்லப்படவே இல்லை. தப்பான ஒரு அர்த்தம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, இது முகத்தை தான் குறிக்குது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க கொடுக்குற தப்பான அர்த்தத்தினால தான் அது வருது. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் இருக்குது. இதுவும் பெண்களுடைய ஆடை பற்றி சொல்லக்கூடியது. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது 33வது சூறாவில் 59 சின்ன வசனம். இது 33ல் 59. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, யாயுகன் நபியு, நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல்லி அசுவாஜிக்க, நபியை நீங்கள் குல்லி அசுவாஜிக்க, உங்கள் மனைவிமாருக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக்க, உங்களுடைய பெண் பிள்ளைகள் மகள்களுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாயில் முமினின், எல்லா முமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். 3 பேருக்கு எல்லா கட்டளையை சொல்லுங்கள். உங்கள் மனைவிமாருக்கு இந்த கட்டளையை சொல்லுங்கள், உங்கள் பொம்பளை பிள்ளை இருக்காங்க ஃபாத்திமா இருக்க அந்த மகள்மார்களுக்கு சொல்லுங்கள். ஓ நிசாயில் முமினின, மூமினான பெண்களுக்கும் நீங்கள் கட்டளை போடுங்கள். என்ன கட்டளைன்னு கேட்டால், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, ஜலாபீபு தான் இந்த ஜில்பாப்னு சொன்னோம்ல, அதுக்கு பன்மை. இந்த ஹிமாருன்னு ஒரு ஆடை இருக்கிறது, ஜில்பாப்னு ஒரு ஆடை இருக்குன்னு சொன்னோம்ல. ஜில்பாபுங்கிற ஒரு ஆடைக்கு ஜில்பாபு, நிறைய ஜில்பாபுக்கு ஜலாபீபுன்னு சொல்லுவாங்க. மின் ஜலாபீபிஹின்ன, அவங்களுடைய ஜில்பாபுகளை தங்கள் மீது தொங்க விட்டு கொள்ளுமாறு நீங்கள் சொல்லுங்கள். இதில் அங்கே ஹிமாரை தொங்க விட சொல்கிறான்ல, அதுவும் போதுமானது தான். ஜில்பாபு இன்னும் கூடுதலாக, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஜான் கூட இருக்க போகுது. அளவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது தான். அப்போ யுதுனீன் அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவங்களுடைய ஜில்பாபுகளை தொங்க விட்டு கொள்ளுமாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஜில்பாபுக்கும் அதே விளையாட்டு சுற்றிக்கிட்டு வருவாங்க. ஜில்பாபுன்னு என்ன தெரியுமா, தலையில் போட்டு இப்படி மூடுறதுமாங்க. இப்படி மூடுறதுன்னா மூஞ்சியை மறைக்கணும், கண்ணையை மறைக்கணும்னு சொல்லப்பார். ஜில்பாபை நீ சொல்கிற மாதிரி ஜில்பாபை போட்டால் கண்ணு மறைஞ்சு போயிடும். அப்போ கண்ணை கூட காட்டக்கூடாதுன்னு வரணும். நீ கண்ணை காட்டலாம்ங்கிற, முகத்தை மறைக்கிறவனு என்ன சொல்கிறான்னு கேட்டால், கண்ணு மட்டும் இப்படி தெரியுங்கிறீல. அப்போ கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி அணியிறா இருந்தால் கீழே இருந்தாலும் இப்போ துணி அணியணும், மேலேருந்து போட்டு இப்படி அணிய முடியும். மேலேருந்து இப்படி போட்டிங்கன்னா கண்ணும் சேர்ந்து மறைஞ்சிருமே. கீழேருந்து போட்டு துணி இழுத்து கட்டினா தான் என்ன செய்யும், கண்ணு மட்டும் உனக்கு தெரியும். அப்போ மேலேருந்து போடுற துணியை கொண்டு கண்ணு தெரிகிற மாதிரி அணிய முடியுமா? மேலேருந்து துணியை இப்படி போடணும், மார்பகத்தை மறைக்கிற மாதிரி கீழே வரணும் சொல்லுப்படி. அப்படி வருமாக இருந்தால் கண்ணும் தெரியாது, கண்ணும் தெரியாட்டி நடக்க ஒன்றுமே இயங்க முடியாது, செயல்படவே முடியாது. அப்போ அப்படியான ஒரு அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது முகத்துக்கு இப்போ முகத்திரைன்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. இது முகத்திரைன்னு அர்த்தம் கிடையாது. இது மேலேருந்து தொங்க விடுறது, தலையில் போட்டு கீழே தொங்க விடுற துணிக்கு பேர் தான் ஜில்பாப். அது போக என்னென்னு கேட்டால், இந்த ஜில்பாப் போட சொல்லலாம்ல, அதுக்கு 2 தன்மையை சொல்கிறான். அதில் அதுதான் முக்கியமானது. தாலிக்க அதுனா யோரஃபுன, இதுதான் பெண்கள் அறியப்படுவதற்கு ஏற்றது. யோரஃபுனா அறியப்படணும். ஃபலா யூதைன, அவங்க தொல்லைப்படுத்தப்படக்கூடாது. இந்த ஜில்பாபை போட்டுக்கொண்டு இருந்தால் அவங்க தொல்லைப்படுத்தப்பட மாட்டார்கள்னு 1. 2வது ஒன்று என்னென்னா, அவங்க அறியப்பட வேண்டும்ங்கிறான்ல. அறியப்படணும்னா என்ன அர்த்தம்? ஜில்பாப் என்கிற ஆடை ஆளை அறிகிற விதமாகத்தான் இருக்கணும். அந்த ஆடை போட்டு ஆள் யாருன்னு தெரியாமல் ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ் அந்த கண்டிஷன் என்ன போடுறான், ஜில்பாப் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தாலிக்க அதுனா யூரஃபுன, அந்த பெண்கள் அறியப்படுவதற்கு அதுதான் தகுதியானது. அப்போ பெண்கள் அறியப்படணும்னு என்ன, ஒரு பெண்ணு ஆடை அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்கன்னா இவர் இன்னாருடைய பிள்ளைன்னு அப்படி தெரியணும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா இவர் இந்த பெண்ணு தான் போது தேவைக்குப்பட்டு எடுத்து பார்க்க நினைத்தால் என்ன செய்யணும், இந்த பெண்ணு தான் உறுதிப்படக்கூடியதாக இருக்கணும். முகத்தை மறைச்சிக்கிட்டு போனாங்கன்னா எப்படி அறியப்படுவாங்க? முகத்தை மொத்தமாக மறைச்சிக்கிட்டு போனார்கள்னு சொன்னால் யாருன்னு அறியப்பட மாட்டாங்க. ஒரு ஆம்பளை அப்படி மறைச்சிட்டு போனால் கூட பொம்பளை நினச்சிக்கிடுவோம். இப்படி மறைச்சிக்கிட்டு போனால் அது யாருன்னே தெரியாது.
ஆனா பெண்ணாங்கிறது கூட தெரியாமல் போயிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், நாளைக்கு அதுனா யோரஃபுன, அந்த ஜில்பாவு போடுவது 2 கண்டிஷன். ஒன்று, அவங்க தொல்லைப்படுத்தப்படக்கூடாது. இந்த பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, மற்ற ஆண்களால் சீண்டப்படக்கூடாது, தொல்லைப்படுத்தப்படக்கூடாது என்பது ஒரு கண்டிஷன். அந்த மாதிரி தான் அந்த ஜில்பாப் இருக்கணும். ஜில்பாவை போட்டே இருக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஃபுல்லா யுதைன, அவங்க தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்டால் யூரஃபுனா, அவங்க அறியப்படணும். அப்போ அறியப்படும் விதத்தில் போடுவதற்கு பேர் தான் ஜில்பாப். நீங்கள் சொல்கிற மாதிரி முகத்திரை போட்டீர்கள் என்று சொன்னால் அறியப்பட மாட்டாங்களே. ஒரு முகத்திரை போட்டாங்கன்னா ஆள் யாருன்னு தெரியாத, தெரிஞ்சவங்களுக்காக தெரியுமில்ல. ஒரு ஆளை பார்த்தா யாருன்னு எல்லாருக்கும் இந்த அவசியம் கிடையாது. ஒரு அண்ணன் பார்த்தா கூட தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் யாரை அவன் தெரிஞ்சு வச்சுருப்பானோ அவங்கள வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். வெளியில் போனாங்கன்னா நம்ம அக்கா தான் போகுது, நம்ம தங்கச்சி தான் போகுது, நம்ம மாமியார் தான் போகிறாங்கன்னு தெரிகிற மாதிரி இருக்கணுமா இல்லையா? அப்படி தெரியாமல் போனீங்கன்னு சொன்னால் அது இஸ்லாத்தின் ஜில்பாபு கிடையாது. ஜில்பாபுடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், நாளைக்கு அதுனா யோரஃபன, அவர்கள் அறியப்படுவதற்கு இந்த ஜில்பாபு தான் ஏற்றது. இந்த முகத்திரையை போடக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அன்னைக்கு. தூசிக்காக போடுவாங்க, ஆண்கள் போடுவாங்க, பெண்கள் போடுவாங்க. இந்த முகத்திரைன்னு ஒன்று போடுவாங்க இல்லை, நிக்காபுன்னதுக்கு பேர். நிக்காபுங்கிறதுனா என்னென்னு கேட்டால், இந்த தூசி புழுதியில் இருக்கிறனால, பாலைவனத்தில் இருக்கிறனால இப்படி எடுத்து கட்டிக்கிடுவாங்க. ஆம்பளையும் கட்டுவாங்க, பொம்பளையும் கட்டுவாங்க. அது வந்து இந்த மார்க்க கட்டளைக்கு கட்டுறது இல்லை. அந்த பாலைவனத்துடைய தூசிக்காக வேண்டி போடக்கூடியதுக்கு பேர் நிக்காப். இங்கே சொல்கிறது நிக்காபு சொல்லப்படலை. கீழேருந்து இப்படி போட்டு கட்டுறது இருக்கு இல்லையா, அந்த நிக்காபு இங்கே சொல்லப்படவே இல்லை. மார்க்கத்தில் கட்டளையாக சொல்லப்படலை. அரபுடைய வழக்கத்தில் உள்ளது தான் அது, அந்த நிக்காபு என்பது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது, ஜில்பாவை போடுங்க. நிக்காபு போட்டிங்கன்னா யாருன்னு தெரியாது. நிக்காபை போட சொல்லலாம் கட்டளையிட்டு இருந்தான்னு சொன்னால், இப்படி போட சொல்லியிருந்தானே, ஆனால் போகிற ஆள் யாருன்னு என்ன செய்யாது, அறியப்பட மாட்டார்கள். ஆனால் ஜில்பாவை போட்டால் என்ன செய்யும், ஆள் யாருன்னு தெரியும். அதே நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இந்த ஜில்பாப் போட்ட காரணத்தினால ஒரு ஆண் டிஸ்டர்ப் ஆகி என்ன செய்ய மாட்டான், உங்கள் மீது சீன்றதுக்கு ஒரு தப்பான முறையில் அணுக மாட்டான் என்கிறது அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்களுடைய ஜில்பாபுகளை தங்கள் மீது தொங்க விட்டு கொள்ளட்டும். தாலிக்கு அதுனா யோரஃபுன, இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு தகுதியானது. ஃபலா யூதைன, தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு தகுதியானது. இப்போ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் வந்து மன்னிப்பவனாகவும் அளவற்ற அருளாளனும் இருக்கிறான்னு வருது. அப்போ இதில் என்ன வருது, ஜில்பாப் போட சொல்லி வருது. இந்த ஜில்பாபுக்கு முகத்திரைன்னு என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த வசனம் நேரடி எதிராக இருக்குது, அறியப்படணும்னு இருக்குது. இந்த வசனத்தில் ஜில்பாப் போட்டு விட்டு, ஜில்பாப் போட்ட பிறகு நீங்கள் யாருன்னு தெரியணும். யாருன்னு தெரியணும்னா முகத்தை கொண்டு தானே ஒருத்தன் தெரிய முடியும். ஒரு மனுஷன் இன்னார்ந்து அறிவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆளை அடையாளம் காட்டுவதற்கு தேவையானது இது ஃபேஸ் தான், முகம்தான். அப்போ முகம் தெரிஞ்சு ஆகணும். அப்போ அறியப்படணுங்கிற கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் போட்டால் அது இப்படி ஜில்பாபாவும். அல்லாஹ் வந்து ஜில்பாபை போட்டுட்டு அறியப்படுற மாதிரி போங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யணும், ஜில்பாபு போல் நிக்காபுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு அறியப்படாமல் போகிறீங்க. அப்போ நிக்காபு போட்டால் அறியப்பட மாட்டீங்க. ஜில்பாபு போட்டிங்கன்னா மூக்கு தானே முக்கியமான, மூக்கு வரைக்கும் மறைச்சிட்டா யாருன்னு தெரியாது. அப்போ ஜில்பாபு போட்டு நிக்காபு போட்டார்கள்னா யாருன்னு தெரியாது, ஜில்பாபு போட்டாங்கன்னா யாருன்னு தெரியும். அல்லாஹ் வந்து எதை நமக்கு சொல்லித்தர்றான், ஜில்பாபு அணியுங்கள்னு சொல்லி காட்டுறான். தெரியணும், யாருன்னு தெரியணுன்ட்டான். அது போக இந்த ஜில்பாபுக்கு இதுதான் அர்த்தங்கிறது அகராதி அர்த்தம் ஒன்று இருக்கட்டும். ஹதீஸ்லும் காட்டணும்ல, அதுக்கு ஹிமார் காட்டின மாதிரி நீங்கள் கிராமர் டிக்ஷனரி புக்கெலாம் எடுத்து ஆதாரம் காட்ட முடியாதுல்ல. யார்கிட்ட பேசும் பொழுது அந்த அகராதியில் இருக்குது, இந்த அகராதியில் இருக்குது, எல்லாரும் நீங்கள் பேச முடியாது. அதுக்கு தான் நான் ஹிமாருக்கு ஒரு ஹதீஸை காட்டினேன். ஹிமார் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டாள்ன்ற அந்த ஹதீஸை வச்சு இப்போ ஹிமாருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க. அது மாதிரி ஜில்பாபுடைய அர்த்தம் ஹதீஸில் கொண்டு வந்து முடிவு பண்ணிடுவோம். அது ஈஸி எடுத்து காட்ட உங்களுக்கு வசதியாக இருக்கும். அகராதி நூல்களை எடுத்து காட்டுவதை விட ஜில்பாபுன்னா என்ன அர்த்தம்னு ஹதீஸில் வந்து பார்ப்போம். அப்போ ஜில்பாபை பற்றி என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெருநா தொழுகைக்கு போகிறீங்க. அப்போ வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப குறைவாக இருந்த காலம். ஆண்களுக்கே போதுமான ட்ரெஸ் இருக்காது. ஒரு துணியை போற்றி கொள்வார்கள், மேலும் கீழும் அதுதான் இருக்குமே தவிர சட்டை ஒன்று வேட்டி ஒன்று அப்படிலாம் இருக்க கிடையாது. மொத்தமே அவ்வளோதான் ஒரு ஆடையே இருக்கும். அப்போ ரெண்டு ஆடை கூட யாருக்கு இருந்தது கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்தில். பெண்களுக்கு அந்த மாதிரி தான் உள்ள ஆடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க. வெளியே வருவதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தவாறு ஒரு ஜில்பாபு இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சட்டை இதெல்லாம் போட்டுக்குருவாங்களே தவிர இந்த இப்போ உள்ள காலமாக நினைக்கக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட 100கணக்கான சேலைகள் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி ஆம்பளை சட்டைகள் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக அரிதாக இருந்த ஒரு காலம். இந்த மாதிரி தறி மில்லுலாம் கிடையாதுல்ல, கஷ்டப்பட்டு செய்வாங்க, கிடைக்கவே செய்யாது ட்ரெஸ்ஸெல்லாம். அப்படி இருந்ததுனால அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநா தொழுகைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கம்பல்சரியாக வரணும்னு உத்தரவு போடுறாங்க. மற்ற எதுக்கும் உத்தரவு போடாமல் பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் கம்பல்சரியாக வரணும். எதுக்காவது மார்க்கத்தில் கட்டளை கிடையாது. 5 வேளை தொழுகைக்கு கம்பல்சரியாக வரணும்னு பெண்களுக்கு கட்டளை கிடையாது. வந்தால் தடுக்காதீங்கன்னு தான் கட்டளை.
பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு தொலை வந்தார்களே ஆனால் லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலுக்கு தடுக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர பள்ளிவாசலுக்கு 5 வேளைக்கு வந்து ஆகணும்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஆனால் அவங்க எதுக்கு கண்டிப்பாக வர சொன்னாங்கன்னு கேட்டால் வந்து பெருநா துளைக்கு வர சொல்லிட்டாங்க. பெருநா துளைக்கு வரணும் போது அப்போ பெண்கள்லாம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், எஹதானா லைசலஹா ஜில்பாபுன், எங்களில் சில பேருக்கு ஜில்பாபே இருக்காது, எப்படி வெளியே வர சொல்கிறீங்க? வெளியே வர சொல்கிறா ஜில்பாபு வேணுமே, ஜில்பாபு இல்லாமல் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோமே, அப்போ ஜில்பாபு இல்லாதவங்க நிலை என்ன? எல்லாரும் கண்டிப்பாக வரணுங்கிறீங்க. விரும்புனவங்க வரலான்னு சொன்னால் ஜில்பாபு இருக்கிறவங்க வந்துட்டு போவாங்க, ஜில்பாபு இல்லாதவங்க வீட்டில் இருந்துக்கிடுவாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? பெருநா தொழுகைக்கு மாதவிடாய் பெண்கள் வரைக்கும் வரணுன்ட்டாங்க. தொழுகையை விட்டு ஒதுங்கி இருக்கணும், தொழுகை திடலுக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அப்போ தான் அந்த ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் எஹதானா லைசலஹா ஜில்பாபுன், எங்களில் ஒருத்திக்கு வந்து ஜில்பாபு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்கிறது? அவங்க எப்படி வெளியே வருவாங்க? ஜில்பாபு போடச்சு நல்லா கட்டளையிட்டு இருக்கானே, ஜில்பாபு போடாமல் இப்படி பெருநாளைக்கு வர்றது? பெருநாளைக்கு வந்து ஆண்கள் எல்லோரும் பார்வையில் படுவாங்களே, பெண்கள் மாத்திரம் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஜில்பாபு இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை வான்னு சொல்லலை, ஜில்பாபு இல்லை என்று சொன்னால் கூட வச்சிருப்பவரில் கொடுத்து உதவுங்கள், இரவலாக கொடுங்க. ஒருத்தட்ட 2 3 இருக்குது தானே செய்யும், ஒருத்தட்ட அறவே இல்லாமல் இருக்கு, உங்கள்கிட்ட 2 ஜில்பாப் இருக்குதா, நீ ஒரு ஜில்பாப் போட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க. லி துல்பிசஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபியா, அவருடைய தோழி வந்து என்ன செய்வாள், தன்னுடைய ஜில்பாபை கொடுத்து உதவுவாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜில்பாபுங்கிறதுக்கு மஸ்ட் அவசியம். எதுக்கு? பெருநா தொழுகைக்கு வர்றதுக்கு, பொதுவாக வெளியே வர்றதுக்கு அவசியம். எல்லாரும் வரணும்னு சொல்லும்போது பெருநா தொழுகைக்கு வருவதற்கு அந்த கண்டிஷன் இருக்குது, ஜில்பாபு போடுற கண்டிஷன் இருக்குது. அப்போ ஜில்பாபு இல்லைங்கிற ஒரு காரணத்தை சஹாபாக்கள் கேட்குறாங்க. பெண்கள் நல்லா விளங்கி வச்சுருக்கிறாங்க, ஜில்பாபு இல்லாட்டி வெளியே போகக்கூடாது அப்படின்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ வெளியே போகும்போது என்ன செய்வாங்கன்னா ஜில்பாபு உள்ளாட்ட வாங்கிட்டு வெளியே போவாங்க. இப்போ எல்லாருமே போக வேண்டியிருக்க, அப்போ என்ன பண்ணுறது? உதவி செய்யுங்க, இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இது புகாரில் நிறைய இடத்துல வருது. 351 ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக 351 ஹதீஸ் எடுத்துக்கிறேங்க. அப்போ ஜில்பாபுக்கு அர்த்தம் ஜில்பாபு போட்டு தான் பெருநா தொழுகைக்கு வரணும். சரி, இந்த மாதிரி ஒரு பெருநா தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னா வந்துட்டாங்க, பெண்கள்லாம் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹதீஸை வச்சா தான் வழங்கும். இப்போ ஒரு ஹதீஸை சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு ஜில்பாபு அர்த்தம் வழங்காது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது ரிலேட்டிவாக, அதையும் சேர்த்தோம்னா ஜில்பாபுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெருநா தொழுகைக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் பொழுது அதிகமான கூட்டத்துக்கு வந்து இந்த சத்தம் ஈடுபடலை. துவக்க காலத்தில் கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க, அது போதுமானதாக இருந்துச்சு. பிறகு மக்கள் தாறுமாறாக பெருகின பிறகு ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுறாங்க, ஆண்களுக்கு தான் கேட்குது, பெண்கள் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயானே கேட்கலங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க வைக்கிற அந்த அவங்க எப்படி அங்கே ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம சொல்கிறது விளங்கலை என்று புரிஞ்சுக்கிடலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, நம்ம பாட்டு பயான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பெண்கள் ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குதே, கேட்கலையேன்னு கெஸ் பண்ணிட்டாங்க. கெஸ் பண்ணி முடிச்சு சும்மா அந்த உரை நிகழ்த்தி முடிச்சுட்டு அங்கே ஒருக்கா போகிறாங்க. இங்கேருந்து பெண்கள் இருக்கிற பகுதி கிட்ட போய் அங்கே போய் உரை நிகழ்த்துறாங்க. இந்த உரை மைக்கெல்லாம் கிடையாதுல்ல, மைக் இல்லாத காரணத்தினால ஆண்களுக்கு தான் அந்த உரை கேட்டது, பெண்களுக்கு கேட்கலன்ற உடனே அவங்க கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது என்ன செய்கிறாங்கன்னா தர்மம் செய்ய சொல்லி இந்த மாதிரி சில பெண்களுக்கு சில அறிவுரைலாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இப்போ இன்னும் அக்ஸரக்குன்ன ஹதபு ஜஹன்னம், உங்களில் பெண்கள் தான் அதிகமாக நரகத்துக்கு போகிறீங்க, நரகத்தின் விறகுகளாக நீங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க, நரகத்தில் ஆணும் போகிறான் பெண்ணும் போகிறான், கூட பார்த்தீங்கன்னா நீ கூடுதல் சதவீதம் இருக்குது, பெண்களை ஆண்களை விட பெண்கள் என்ன செய்கிறீங்க, கூடுதலாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணத்தை கேட்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நிறைய வந்து கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள், அது அதிகமாக சபிக்கிறீங்க இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது 2வது விஷயம். இப்படி சொன்ன உடனே ஒரு அம்மா எழுந்து கேள்வி கேட்குது. கேள்வி எனக்கு என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஏன் இப்படி எங்களுக்கு மட்டும் பெண்கள் எதுக்கு நரகத்துக்கு அதிகமாக போகணும், ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒரே மாதிரி தானே தப்புகள் செஞ்சுட்டு இருக்கிறோம், பெண்கள் மாத்திரம் எதுக்கு நரகத்தில் அதிகமாக போகணுன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த காரணத்தை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, கணவனுக்கு ரொம்ப நன்றி கெட்டுத்தனமாக இருக்கிறீங்க, அதிகமாக சபிக்கிற நாசமாக தொலைஞ்சி போய் ஒரு படாமல் போகணும், இந்த மாதிரி சபிக்கிறது உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் அந்த பெண்ணு கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த கேள்வி கேட்ட பெண்ணு எப்படி இருந்தாங்கன்னு வர்ணிக்கிறதா முக்கியம். அந்த கேள்வி கேட்ட பெண் எப்படின்னு கேட்டால் சஃபாவுல் ஹத்தைனி, முகம் கருப்பாக இருந்த கருப்பு முகமுடைய ஒரு பெண் எழுது கேள்வி கேட்டால்னு வருது. அப்போ நீங்கள் ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டீங்க, முகத்திரைன்னு சொல்லிவிட்டீங்க. உங்கள் முகத்திரை ஜில்பாப் போட்டு பெண்கள் வந்துட்டாங்க, ஜில்பாப் போட்ட பிறகு முகம் தெரிஞ்சிருக்கு, முகத்தினுடைய கலர் தெரிஞ்சிருக்கு, ஆணுக்கு தெரிஞ்சிருக்கு, கூட இந்த ஆம்பளை தான் அறிவிக்கிறாரு. அப்போ யார் அறிவிக்கிறார், ஜாபீர் அறிவிக்கிறார். ஜாபீர் தான் கூட அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பயானில் கூட நிற்கிறாரு. அப்போ ஜாபீர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அங்கே கேள்வி கேட்டாங்க, ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க, அவங்க வந்து கருப்பு நிற பெண்ணு,
முகம் கருப்பாக இருக்கிற ஒரு பெண்ணு என்று சொல்கிறாங்க. முகம் கருப்பாக இருக்குன்னு சொன்னால் முகம் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையும் மொத்தமாக மறைச்சிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா முகம் கருப்புன்னு ஒரு பெண்ணு கேட்டார்னு வேணால் சொல்ல முடியும், குரலை வச்சுக்கிட்டு சொல்லலாம். அந்த பெண்ணுடைய நிறத்தை சொல்வதாக இருந்தால் அப்போ ஜில்பாபு போட்டு தான் பெருநாளைக்கு வரணும். அப்போ இந்த அம்மா ஜில்பாபு கண்டிப்பாக போட்டிருப்பாங்கல்ல, ஜில்பாபு போட்டாட்டி பெருநாளைக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ ஜில்பாபு இரவலாச்சும் வாங்கிட்டு வரணும். அப்போ இந்த அம்மா ஜில்பாபு போட்டு வந்திருக்குது. அப்போ ஜில்பாபு போடலைன்னா அதை கண்டிச்சிருப்பாங்க, ஜில்பாபு எங்கே ஏன் வந்தேன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஜில்பாபோட அந்த அம்மா இருக்குது. ஜில்பாபோடு இருக்கும்போது முகமும் தெரியுது என்றால் ஜில்பாபு வந்து முகத்தை மறைக்கிற ஆடை இல்லை. இதில் என்ன விளங்குது? ஜில்பாபு என்பது முகத்தை மறைக்கும் ஆடையாக இருக்குமேயானால் இந்த பெண்ணை பற்றி இந்த கருப்பாக அந்த பெண் இருந்தால் என்று ஜாபிருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி வர்ணித்து சொல்லுவார்? கருப்பு நிற பெண்ணை கண்ணம் கருப்பு, கண்ணத்தை சொல்கிறாங்க. அது கூட அது கையை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு கூட விளங்கிடக்கூடாதுங்கிறது தான் சஃபாவுல் ஹத்தைனி, இரண்டு கண்ணங்களும் கண்ணங்கரேர்னு இருந்த ஒரு பெண்மணி, கண்ணம் தெரிஞ்சிருக்கு, இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்கிறீங்க என்று கேள்வி கேட்டாங்கன்னு ஹதீஸில் வருது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமாக ஹதீஸ். இப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? அந்த ஜில்பாபு அணிந்து பெருநாளைக்கு வரணும், ஜில்பாபு அணிந்து வந்திருக்கிறார்கள், ஜில்பாபு அணிந்த பிறகும் முகம் தெரிகிறது என்றால் ஜில்பாபு என்பது முகத்தை மறைக்கும் ஆடை அல்ல. ஜில்பாபு அணிந்த பிறகும் முகம் தெரியும். அந்த ஆயத்துக்கு அழகாக பொருத்தமாக வருது. எப்படி வருது? தாலிக்கு அதுனா யோரஃப்ன, அறியப்படுவதற்கு தான் ஏற்றது. ஜில்பாபு போட்ட பிறகும் அவர்கள் அறியப்படுவார்கள். அப்போ பெண்கள் வந்து அறியப்படுறதும் முக்கியம். அல்ல ஃபஸ்ட்டு அவசியப்படுத்துகிறான். பெண்கள் வெளியே போகிறதா இருந்தால் நீங்கள் மறைக்க சொல்கிறோன்னு மொத்தத்தை மறைச்சிட்டு போய் யாருன்னு தெரியாமல் போயிடாதீங்க. அதில் உள்ள கேடுகள் நான் பின்னாடி சொல்கிறேன். உலகத்தில் ஏற்படுற கேடுகள் தனியாக இருக்கிறது. மார்க்க ரீதியாக உள்ள என்னென்னு கேட்டால் அல்லாஹ் அறியப்படணுங்கிறான். நீங்கள் வந்து நான் யாருன்னு தெரியாமல் போவேங்கிறீங்க. நீ யாருன்னு தெரியணும். வெளியே போகிறதுக்கு நீ என்ன செய்யணும்? யாருன்னு தெரிஞ்ச முறையில் தான் நீ போக வேண்டும். அதுதான் ஜில்பாபுங்கிற ஆடைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு விளங்கிக்கிறணும். அது மாதிரி இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயங்கள். இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் எவ்வளோ பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. அந்த பெண்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி முகத்தை மறைத்தவர்களாக வந்தார்களா? முகத்தை யார் என்று தெரிய ஒரு பெண் வந்தார், அவர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஒரு கேள்வியை கேட்டார்னு ஒரு ஹதீஸத்தை காட்டுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ்ட்ட வரைவர் பெண்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, இப்படி புரிஞ்சுட்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்டால் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியவில்லை, அவர் மூஞ்சை மறைச்சிருந்த காரணத்தினால் அப்படி ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்க வந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்ற விவரத்தோடு வருகிறது. அந்த விவரத்தோடு அறியப்பட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால் பார்க்குறவங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தப்பான அர்த்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் இது இருக்குது. ஏன்னா இது ஆழமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால் மார்க்கத்தில் பேணுதலுங்கிற பேரில் முகத்தை மறைச்சி தான் ஆவணும்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பிடிவாதம் காட்டுறாங்க. முகத்தை மறைக்கிற பெரிய உயர்ந்த நிலைன்னு சொல்கிறாங்க. உயர்ந்த நிலை கிடையாது, அது ஒரு தாழ்ந்த நிலை தான். மார்க்கத்தில் என்னது, அது வரவேற்கத்தக்க நிலை இல்லை என்பதை காட்டுவதற்கு தான் நிறைய ஆதாரங்களை காட்ட வேண்டியிருக்குது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து நாங்கள் ஃபஜ்ர் தொழுகை வந்து அதுக்கு வந்து 80 நிமிஷம் நேரம் இருக்குது. ஃபஜ்ர் தொழுகையுடைய மொத்த வக்தி எவ்வளவு? 80 நிமிஷம். அதாவது கிழக்கு வெளுத்ததில் இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும். கிழக்கு வெளுக்குன்னா கிழக்கு பக்கத்தில் வெள்ளைய வெளிச்சம் வரும். அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய வெளிச்சம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அது கிழக்கு வெளிச்சணும். கிழக்கு வெளுத்தவொன்னே என்ன ஆயிடுது, அதை சுபுகுங்கிறோம். சுபுகு நேரம் வந்துடுது, சகர் முடிகிற நேரம். அதில் இருந்து எவ்வளோ நேரத்துக்கு தொழலாம்னு கேட்டால் சூரியன் வந்து உதிக்கிற வரைக்கும் தொழலாம். அந்த டைம் வந்து 80 நிமிஷம். 80 நிமிஷம் இருக்குது. இந்த 80 நிமிஷத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுவாங்கன்னு கேட்டால் துவக்கத்தில் தொழுதுருவாங்க. லேசாக வெளிச்சம் வரும்ல, சுபுக சாதிக்கு கிழக்கு வந்து வெளுக்கும்ல, லேசாக வெளுத்தவுடனே ஆரம்ப நேரத்திலேயே 80 நிமிஷம்னா முதல் 5 நிமிஷத்துலேயே முதல் 10 நிமிஷத்தை தொழுதுவார்கள். அந்த நேரத்தில் வந்து இருட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். பளிச்சுன்னு வெளிச்சம் வராது. கொஞ்சம் நேரம் செல்ல தான் வெளிச்சம் வரும். இருட்டாக தான் இருக்கும். ஒரு வானத்தில் வெளிச்சம் தெரியுமே தவிர பக்கத்தில் இன்னார் யார் இப்போ யாருக்கான்னு தெரியாது. இப்போ லைட்டு கிட்டு போட்டால் தெரியும். இந்த காலத்தில் பள்ளியாசல் லைட்டை போட்டு வச்சுருக்கணும், அது தெரிஞ்சிடும். அந்த காலத்தில் ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, வீட்டில் லைட்டும் கிடையாது, பள்ளியாசல் லைட்டும் கிடையாது, இருட்டெலாம் வருவாங்க. அப்போ சுபு தொலைக்கு பெண்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற பெண்ணு யாருன்னு தெரியாது. ஏன் தெரியாது? இருட்டுனால தெரியாது. அது எப்படி சொல்கிறாங்கன்ற ஆயிஷா நாயகி வந்து குன்ன நிசாவுல் மூமினாத்தி, மூமினான பெண்கள் யஷ்ஹதன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட தொழுகைக்கு வருவார்கள். ஸலாத்துல் ஃபஜ்ர் தொழுகை வருவார்கள். முத்தலஃபியாத்தின் முருத்துகின்ன, தங்களுடைய ஆடைகளால் போர்த்தி கொண்டு வருவார்கள். சும்மா என் கழிப்பனைகளாகி பொய்யுத்துகின்ன, பிறகு தங்களுடைய வீடுகளுக்கு போவார்கள். இந்த ஹதீஸை வச்சு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு இதனை தொடர்ச்சியை
விரிவாக பார்ப்போம். இது அப்படி இப்போ நிற்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜெய்னுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போ மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. ஃபோன் நம்பர் 9442763441.